بسم الله الرحمن الرحيم عبس وتولى أن جاءه الأعمى وما يدريك لعله يزكى أو يذكر فتنفعه الذكرى أما من استغنى فأنت له تصدى وما عليك ألا يزكى وأما من جاءك يسعى وهو يخشى فأنت عنه تلهى كلا إنها تذكرة فمن شاء ذكره في صحف مكرمة مرفوعة مطهرة بأيدي سفرة كرام بررة قتل الإنسان ما أكفره من أي شيء خلقه من نطفة خلقه فقدره ثم السبيل يسره ثم أماته فأقبره ثم إذا شاء أنشره كلا لما يقض ما أمره فلينظر الإنسان إلى طعامه أنا صببنا الماء صبا ثم شققنا الأرض شقا فأنبتنا فيها حبا وعنبا وقضبا وزيتونا ونخلا وحدائق غلبا وفاكهة وأبا متاعا لكم ولأنعامكم فإذا جاءت الصاخة يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه لكل امرئ منهم يومئذ شأن يغنيه وجوه يومئذ مسفرة ضاحكة مستبشرة ووجوه يومئذ عليها غبرة ترهقها قترة أولئك هم الكفرة الفجرة أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وسندنا ونبينا مولانا محمد عبده ورسوله وصلى الله تعالى عليه وعلى آله وأصحابه وبارك وسلم تسليما كثيرا كثيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما تفهيما மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரிய ஆலிம் உலமாக்களே, ஆலிம் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அளப்பெரும் கருணையினாலும் மன்னன் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தை கொண்டும் அல்லாஹ் அவனுடைய தௌஃபீகை கொண்டு நடத்தி தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸில் இன்றைய தினத்தின் சில கருத்துக்களை
இன்ஷா அல்லாஹ் உங்கள் முன் வைப்பதற்கு முன்னால் நான் எந்த தலைப்பிலே பேச வேண்டும் என்று எண்ணியிருக்கிறோனோ அந்த தலைப்பிலே புகுவதற்கு முன்னால் மரியாதைக்குரிய ஆலிம் அவர்கள் சொன்ன செய்தியிலிருந்து ஒரு சிறு செய்தி. அதற்கு உசைன் ரலியல்லாஹு மீது அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூரம் பாசம் வைத்திருந்தார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரமாக உள்ள செய்தி. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் இருக்கும் பொழுது சஜிதாவை விட்டு தலையை கிளப்பக்கூடிய நேரத்தில் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார்கள். வந்துவிட்டு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் தலையை கிளப்ப வேண்டாம் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சஜிதாவிலே இருந்தார்கள் நீண்ட நெடுநேரம். இப்போ அல்லாஹ் நம்மை சஜிதாவில் இருக்க சொல்லியிருக்கிறான் என்று சந்தோஷமாக அவர் இருக்கிறார்கள். நீண்ட நெடு நேரத்துக்கு பின்னால் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்களுடைய தலையை தூக்குங்கள் என்று. தலையை தூக்கினார்கள். சஜிதாவை தூக்கி சலாம் கொடுத்து விட்டார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அவருடைய காரணம் விளக்கம் கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், தாங்கள் சஜிதாவில் இருக்கும் பொழுது உங்களுடைய பேரன் ஹுசைன் உங்களுடைய அந்த முதுகிலே ஏறி அமர்ந்து கொண்டார். அதுவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியல, அவருடைய தொழுகை அப்படி இருக்கும் இல்லையா, பெரியவருடைய தொழுகை அப்படித்தான் இருக்கும். வலிமார்களுடைய சரித்திரத்திலே பார்க்கும் பொழுது சில தொழுகைகளில் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒரு முறை ஒரு சையதுனா ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்று நினைக்கிறேன், ஒரு இடுப்பில் ஒரு போரில் ஏற்பட்ட காயத்துக்காக ஒரு அம்பு இருந்தது. அந்த அம்புடைய ஒரு துண்டு இருந்தது. அப்போ அதை நீக்குவதற்கு அவர் சொன்னாருங்க, நான் தொழுகும் பொழுது நீங்கள் அதை நீக்கி விடுங்க, எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அவருடைய தொழுகை நம்முடைய தொழுகை அப்படின்னு பார்க்கட்டா தெரியும் உங்களுக்கு. இன்னொரு சொல்லுங்க, ஒரு இறைநேசர் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது ஒரு பள்ளியாச்சலை மற்ற போது இடிந்து விழுந்து விட்டது, ஒன்றுமே தெரியல. தொழுகை முடித்து வந்து கேட்குறாங்க, என்னையே ஒரே கூட்டமாக இருக்கிறேன், கூட்டமாக இருக்கிறல, ஒரு பக்கம் கட்டடமே இடிந்து விழுந்து தெரியவில்லை என்று சொன்னால் அவருக்கு தெரியவில்லை. அந்தளவு அவருடைய தொழுகையில் அந்த குஷுவோட தொழுதிருக்கிறார்கள். மற்றொரு சரித்திரத்தை சொல்லப்படுகிறது, ஒரு வீட்டில் இறைநேசர். இப்போ நம்ம வீட்டில் குழந்தைகள் பெண்கள் பேசிக்கிட்டு இருந்தால் நம்ம தொழுவு போனால் என்ன செய்வோம், இந்த பாப்பா தொழுவு போகிறாங்கல்ல, கொஞ்சம் அமைதியாக இருங்க, பேசாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க, வழக்கம் இல்லையா? ஆனால் அந்த இறைநேசரின் வீட்டிலே அவர்கள் தொழ ஆரம்பிக்கும் தான் இவர் பேச ஆரம்பிப்பார்கள். பாப்பா தொழ போகிறார்கள், இப்போ பேசிக்கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். எல்லாம் இருக்கும்போது அவர் பேச முடியாது. தொழுவும் போது பேசுவதோ என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் அவர்களுக்கு தெரியாது. அத்தகைய உயர்ந்த தொழுகையை சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இறைநேச செல்வர்களே இவ்வளோ அருமையான தொழுகையை சொல்லியிருந்தால் எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை போட்டிருக்கும். இப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு தெரியலை. அப்போ உங்களுடைய பேரன் ஹுசைன் அவர்கள் உங்களுடைய முதுகில் இருந்தார்கள், நீங்கள் தலையை கிளப்பியிருந்தால் அவர்கள் கீழே விழுந்திருப்பார்கள். கீழே விழுந்திருந்தால் அதன் மூலமாக அழுது இருப்பார்கள். அந்த அழுது இருந்தால் உங்களுடைய மனசு தாங்காது, உங்களுடைய மனசு தாங்கண்டா அல்லாஹ்வுடைய மனசு தாங்காது. அதனால அல்லாஹ் தாலா உங்களுக்கு வீதியிலே இருக்க சொன்னான்னு சொன்னாங்க. இவ்வளவு தூரம் அல்லாஹ் தாலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசை நேசித்தால் என்பதற்கும் இது ஒரு ஆதாரமான செய்தியாக இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் பேசுவதற்கு எடுத்துக்கொண்டிருக்க தலைப்பு ஸலாலா. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். ஒவ்வொரு முறையும் ஊருக்கு விடுமுறை தினத்திலே போய்விட்டு வந்தவுடன் முதலாவது வாரத்திலே அந்த ஊருக்கு போயிட்டு வந்த அந்த நிகழ்வுகளை ஒரு பயண கட்டுரையாக அந்த நடந்த சம்பவங்களையும் அனுபவித்த விஷயங்களையும் சந்தித்த நபர்களையும் பற்றி அது உள்ள சிறப்பான விஷயங்களை சொல்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்திருக்கிறான். அதே மாதிரி இப்போ போன ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததை பற்றி 3 வாரங்கள் நாம் பேசியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நான் இன்று இன்ஷா அல்லாஹ் உங்கள் முன்னால் ஸலாலா பயணத்தை பற்றி சில விஷயங்களை சென்று வந்த அந்த சிறப்பை பற்றி உங்கள் முன்னால் கூற இருக்கிறேன். ஆனால் இந்த ஸலாலா என்று சொன்னவுடன் என்னுடைய ஒரு நண்பர் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறார். யார் அந்த நண்பர் என்று சொன்னால் அவருடைய பெயரை நான் சொல்லப் போவதில்லை, தேவையும் இல்லை. ஆனால் அந்த நண்பர் நவீன சிந்தனையாளர். அந்த நவீன சிந்தனையாளருக்கு நான் ஸலாலா என்று சொன்னால் அவர் உடனே கேட்பார், இது ஹலாலா என்பார். ஸலாலா ஹலாலா என்று கேட்டு விடுவார். ஏனென்றால் எனக்கு தெரியும் அவர் நவீன சிந்தனையாளர். இந்த காலத்து நவீன சிந்தனையாளர்கள் எப்படி என்று நமக்கெல்லாம் தெரியும். ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டால் அந்த ஹதீஸின் அடிப்படையில் அவர்களாகவே சுயமாக சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அவர்களாகவே தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் என்று சொல்வது போல் அவர்களாகவே ஃபத்வாக்களையும் அவர்களாக அபிப்பிராயங்களும் சொல்லக்கூடிய காலமாக இது ஆகிவிட்டது. சமீப காலங்களில் இமெயிலில் கூட இந்த மாதிரி செய்திகள் வருகிறது. நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அன்றைக்கு ஒரு இமெயிலில் ஒரு செய்தி வந்தது, ஒரு ஹதீஸை போட்டிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால், எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள், அவுகமா கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவர் ஒருவர் தனக்கு தான் வரும்பொழுது தன்னுக்கு மரியாதை கொடுத்து மற்றவரை எந்திரிக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர் தன்னுடைய இடத்தை நரகத்தில் வைத்துக் கொள்ளட்டும். அவுகமா கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு ஹதீஸை இவங்க போட்டிருக்கிறாங்க. யார்? இந்த நவீன சிந்தனையாளர்களில் ஒரு வாசகர் போட்டிருக்கிறார். ஹக்கான ஹதீஸ், உண்மையான ஹதீஸ். சுன்னத் ஜமாத் அகீதாவில் நாம எல்லா ஹதீஸும் நல்ல ஹதீஸ்னு சொல்லுவோம். ஆகவே இது ஹதீஸ் உண்மையான ஹதீஸ். ஆனால் இந்த ஹதீஸை சொல்லலாம், இது யாருக்கு படிப்பனை? அப்போ யாரும் அந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஆள், எனக்கு மரியாதை கொடுக்கப்படணும், நான் வந்தால் எல்லோரும் எந்திரிக்க வேண்டும் என்று எண்ணங்களுக்கு இது ஒரு பதிலடி. அப்படி எண்ணினால்
உங்களுடைய இடம் நரகத்திலே வைக்கப்படும் இல்லையா? இது வரைக்கும் சும்மா இருக்கலாம். இப்பதான் அவருடைய நவீன சிந்தனை வருது. உடனே அடுத்த சிந்தனை சொல்றாரு, ஆகவே சகோதரர்களே, அதாவது இஸ்லாத்தை அதன் தூய நிலையில கற்றுக் கொடுக்கிறவர்கள், சகோதரர்களே, நீங்கள் அதனால யார் வந்தாலும் எவ்வளவு பெரிய வந்தாலும் எந்திரிக்க வேண்டாம், எந்திரிக்க கூடாது என்று ஒரு யோசனை அங்க வைக்கிறார். என்ன காரணம்? சுயமான சிந்தனைகள், சுயமான யோசனைகள் இருக்கிறதுனால ஒரு ஹதீஸ் அடிப்படையை வச்சு அவங்களாவே அடுத்த பக்கத்தையும் பண்ணிடுறாங்க. ஒரு காயின் இருந்தா ஒரு பக்கம் பூ இருந்தா இன்னொரு பக்கம் தலை இருக்கணும். அப்ப இதை பற்றி மாற்று ஹதீஸ்கள் என்ன இருக்குது, அதனுடைய இது என்ன, நம்முடைய நிலை என்ன? இந்த ஹதீஸ் மிக தெளிவாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள், நான் வரும்போது எந்திரிக்க வேண்டும், மரியாதை எனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று நினைப்பவருக்கு நரகம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயம் எந்திரிப்பவர்களுடைய நிலை என்ன, அவருடைய விஷயங்கள் என்ன என்பது அந்த ஹதீஸ் கிடையாது. அப்ப அதுக்கு வேற ஹதீஸ் இருக்குதா, இதற்கு வேறு மாற்று விளக்கம் என்ன என்பதை சுயமாக சிந்திக்காம ஒரு கண்ணியமிக்க ஒரு ஆலிம் சென்று தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது தெரிய மாட்டேங்கிறாங்க. அதுதான் நம்முடைய நவீன சிந்தனையாளர்களுடைய குளறுபடிகள். அடிக்கடி நம்ம மெயிலில் சந்திக்கப்படுது. நல்லவேளை அன்னைக்கு அந்த மெயிலில் அந்த சகோதரர் டெலிஃபோன் நம்பரே போட்டுருந்தார், உடனே டெலிஃபோன் போட்டு சொன்னேன். ஆனால் பரிதாபம் சொன்னா ஏற்றுக்கிறது இல்லை. என்ன ஹதீஸ் மாற்று ஹதீஸ்னு சொன்னா, இதே இது உஹது மன்னிக்கும் அகழிப்போருக்கு பின்னால், அகழிப்போரிலே செய்தா ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடிபட்டிருக்கிறாங்க. அவர்கள் ஒரு டென்ட் போட்டு அவர்கள் அங்கே அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த போர் யூதர்கள், இந்த குஃபார்கள், இவர்களுக்கெல்லாம் நடந்ததுனால சில மக்கள் இருந்தாங்க. முக்கியமாக பனு குறைதா மக்கள், இன்னும் சில அவுஃப் கூட்டத்துடைய அந்த கோத்திரத்துடைய முஸ்லீம் அல்லாதவர்கள் இருந்தாங்க. யூதர்கள் இருந்திருப்பாங்க, மற்ற கூட்டங்கள் இருக்கும்போது அவருக்கு இடையில ஒரு பஞ்சாயத்து வைக்கணும், அவர்களை ஒரு தீர்ப்பு சொல்ல முடியணும். அப்போ அந்த முடிவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் முடிவு செய்ததை விட இந்த கோத்திரத்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தை முடிவு செய்ததற்கு அவருடைய தலைவர் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா தான் பொருத்தமானவர், அதனால் அவரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அடிபட்டிருந்து காயம்பட்டிருந்த அந்த நிலைமையில கூட சஹாபாக்கள் போய் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூட்டிகிட்டு வர்றாங்க. ஒரு அதாவது ஒரு வீல் சேரில் வச்சு அல்லது அந்த நாற்காலியில் வைத்து கொண்டுகிட்டு வருகிறாங்க, தூக்கி கொண்டு. அப்படி வரும் பொழுது சேர்றதுக்கு முன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயில் இந்த வார்த்தை, உங்களுடைய சமுதாயத்துடைய தலைவர் வருகிறார், எந்திரிச்சு நில்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல இருக்குது. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் யாருக்கு எந்திரிச்சு நிற்கணும்னு சொல்லலை. எப்போ சொல்லியிருக்காங்களா, நான் வந்தா எல்லாம் எந்திரிக்கன்று. அப்ப ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா நினைக்க கூடாது, என்ன நம்ம வர்ற ஒரு பையன் எந்திரிக்க மாட்டேங்கிறான், நினைக்கவும் மாட்டார்கள். ஆனால் இதே ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய சமுதாயத்துடைய தலைவர் வருகிறார், எந்திரிங்க, மரியாதை செலுத்துங்கள் என்று சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸை எங்க வைக்கிறது? அப்ப என்ன அர்த்தம்? ஒருவர் உதாரணம் வச்சுக்கிறோம், நான் பெரிய ஆளு, இந்த மஜ்லிஸுக்கு வர்றேன், பேசுறவன் சிறப்பு பேச்சாளர் வைங்க, நான் நினைக்கிறேன் என்ன வர்றோம் ஒரு பையன் எந்திரிக்க மாட்டேங்கிறானே, நம்ம எவ்வளவு பெரிய ஷேக்கு சொன்னா, ஷேக் இல்லை பேக்கு தான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆனால் உண்மையிலே ஒரு ஷேக் வர்றாங்க, ஒரு சிறந்த பெரியவங்க வர்றாங்கன்னு சொன்னால் கட்டாயமாக அவருக்கு எந்திரிச்சு மரியாதை கொடுக்க வேண்டும். இவ்வளோ தூரம் சொன்னால் ஒரு மார்க்க நல்லின கூட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கிறீங்களேன், இந்த இடத்த மார்க்க நல்லின கூட்டம் வைக்கிறோம், இந்து சகோதரர்களும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ சகோதரர்களும் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. மார்க்க நல்லின கூட்டத்துக்கு ராமகோபாலனே கூப்பிட்டுருக்கோன்னு வச்சுக்கிறோம். அவர் வந்தாருன்னா இந்து சகோதரர் எந்திரிச்சு நாமளும் எந்திரிச்சு நிற்கத்தான் வேணும். அதான் மார்க்கம். போப்பாண்டார் வந்தால் எந்திரிச்சு நிற்கத்தான் வேணும், எச்ரா சர்க்குணம் வந்தால் நிற்கத்தான் வேணும். அப்போ ஏன்னா அவங்க அந்த அமைப்புடைய சமுதாயத்துறை தலைவர்கள், அவருக்கு மரியாதை கொடுக்கும், நாமளும் மரியாதை கொடுக்கத்தான் வேண்டும். இதுதான் மார்க்கம். ஆனால் நவீன சிந்தனையாளர்கள் தன்னுடைய பொழுதுபோக்கில் புது புதிய சிந்தனையை வச்சு கொடுத்துருக்காங்க. அதை விட்டு அல்லாஹ் தஆலா அவர்களை நேர்வழி காமிப்பானாங்க. நான் சொல்ல வந்து இந்த சகோதரர் சகோதரி என்ன சொல்லுவார், இது ஹலாலா சலாலா ஹலாலா, பட் ஏங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவார், ஏன்ப்பா அப்படி சொல்கிறான்னு கேட்டால் என்ன சொல்லுவார், நீ சலாலாவை சுற்றி பார்க்க போனால், சலாலா கிளைமேட் நல்லா இருக்குன்னு சுற்றி பார்க்க போனால் ஹலால், ஆனால் நீ போனது கபூரை பார்க்கறதுக்குலாம் போனா அப்படின்னு அவர் சொல்லுவார். சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த சிந்தனையார்கள். ஆனால் உண்மையிலேயே சகோதரர்களே சொல்வார்கள் என்று நான் அஞ்சவில்லை, நான் உண்மையிலேயே ஆசைப்படுகிறேன். அவரிடம் நான் சந்திக்கும் பொழுது, அவரிடம் நான் சொல்லும் பொழுது அவர் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும், நீ அங்கே சுற்றி பார்க்க போகவில்லை, கபரை பார்ப்பதற்காக, கபர் உள்ளோலை என்பதற்காக நீ சென்றிருக்கிறாய் என்று எனக்கு அவர் இங்கே சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? அப்படி அவர் சொல்வாரையானால் அவரிடம் நான் ஒரு வாக்குறுதி வாங்க வேண்டும். என்ன வாக்குறுதி? என்னுடைய நண்பனே, இங்கே நீ இப்பொழுது சொன்னாயே இதே வார்த்தையை நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய சந்ததியில் நீ என் பற்றி சொல்லணும். யா அல்லாஹ், இவன் சலாலாவுக்கு சுற்றி பார்க்கறதுக்கு போகல, தென்னை மரத்தையும் பழ மரத்தையும் பார்க்க இளநீ குடிக்கிறதுக்காக போகல, கபூரில் உள்ளவங்களை
பார்க்கறதுக்கு போனாங்க நீங்க சொல்ல வேண்டும். அதையே எனக்கு ஆதரவாக வைத்து நான் அல்லாஹ்விடம் கூற வேண்டும், யா அல்லாஹ் என்னுடைய நண்பர் சாட்சி சொல்லி இருக்கிறார், நான் சலாலாவுக்கு சுத்தி பார்க்க போகவில்லை, உன்னுடைய இறைநேசலை சந்திக்க சென்றிருக்கிறேன், அதை நீ புரிந்து கொள்வாயா என்று அதையே சாட்சியாக வைத்து அந்த உன்னுடைய நண்பர்கள் பொருட்டால் என்னை சுனத்துக்கு அனுப்புவாயாக, அதோடு சேர்ந்து என்னுடைய நண்பனையும் அனுப்புவா என்று நான் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அதனால புதிய கருத்து சொல்லும்போது அவருடைய இதற்கு உண்மையிலே சொல்றாங்க, நம்ம போறது எதுக்காக? அந்த கபருக்கு போறது தான், அந்த இறைநேசலை சந்திக்கிறதுக்காகத்தான். அதை எல்லாம் கபூலாக்கி தந்தான். ஏன், என்ன காரணம்? இப்போ சலாலாக்கு போறதுக்கு புறப்படுறதுக்கு முன்னால சற்று பின்னோக்கி போகணும். இது எங்கிருந்து ஆரம்பித்தது, இது எப்படி ஏற்பட்டது, அத்தாவசியமா சலாலாவுக்கு போனோமா, என்ன இது, இதனுடைய பின்னணி என்ன என்பதையெல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். நான் பொதுவாக ஒரு 50 வேகமாக பாயணும்னா கொஞ்சம் ரிவர்ஸில் போய் அடித்தா தான் பாயும் இல்லையா, நேர போறோம்னா பாயாது. அதனால கொஞ்சம் பின்னால் போய் முன்னால் வருவோம். எங்கே ஆரம்பிச்சது என்பது நமது தேரெழுந்தூர் தாஜுதீன் அவர்கள் அங்கங்கே மிக அழகாக பாட்டு படிக்கிறார். பாட்டு படிக்கிறத கேட்க கேட்க நமக்கு மனசில் ஒரு ஆர்வம் வருது. நம்மளும் பாட்டு எழுதுனா என்ன, கவிதை எழுதுவோமே, பயம் என்ன பண்ணுறான், அல்லாஹ் தௌஃபீக் செய்திருக்கிறான், கொஞ்சம் பாட்டையும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி பாட்டு எழுதலாம்னு ஒரு சிந்தனை வருது. என்னத்தை எழுதுறது? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதலிய முதற்றே உலகம் எழுதலாம் பார்த்தா ஏற்கனவே வள்ளுவர் எழுதிட்டாரு இல்லையா, நம்ம புதுசாக எழுத முடியாது. ஆத்திசூடி அறம் செய்ய விரும்புதில் வந்துன்னா ஔவையாரே எழுதி போயிட்டாங்க. என்னத்தை தான் எழுதுறன்னு எனக்கே தெரியல. பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு ஒன்று தௌஃபீக் செய்யலாம், அவன் செயல்படுத்துகிறான். நாம் எப்பவுமே நாம் நினச்சிக்கிட்டு இருக்க நம்ம ஹயாத்து, நாம் மையத்து, அல்லாஹ் தான் ஹயாத்து. அப்போ அல்லாஹ் தஆலா அவனுடைய இதை கூட நம்ம ஹயாத்தாக்குறான். ஒரு எந்திரம் இருக்குது, எந்திரத்தில் நாம் போய் முடுக்கும் போது அது ஓடுது, அமைச்சராக அமர்ந்துருது. எந்திரம் தானாவா இயங்குது இல்லையா, நாம் இயக்கினா தான் இயங்குது. அதே மாதிரி நாமும் அல்லாஹ்வுடைய இயக்கத்தை கொண்டு தான் இயங்குறோம். அப்போ இந்த ஒரு நண்பர் வருது, எங்கே ஆரம்பிக்கிறது, எப்படி கவிதை எழுது வருது என்று ஒரு ஐடியா இல்லாத ஒரு நேரம். அப்போ என்னுடைய நண்பர் அபுல் பரக்காத் அவர்கள் ஷார்ஜாக்கு வர்றாங்க. அபுல் பரக்காத் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், அவர்கள் மிக பிரபலமான ஒரு நல்ல அருமையான பாடகர். இந்த பாடகர் வந்திருக்கும் பொழுது நானும் ஒவ்வொரு அங்கே போயிருக்கிறோம் ஷார்ஜாவுக்கு. அவர் பல பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். பாடிக்கொண்டிருந்தவர் திடீர்னு சொன்னார், இந்த துபாயை சேர்ந்த ஒரு சகோதரர் ஒரு பாட்டு எழுதியிருக்கார், நான் இப்போ அதை படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாட்டு படிக்கிறார். அந்த பாட்டுடைய ராகம் நாம் ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு திரைப்பட பாடல், கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்று அந்த பாட்டு படிக்கிறார். இப்போ அந்த ராகத்தில் ஒரு இஸ்லாமிய பாடல் படித்தாலும் கூட இதில் வார்த்தைகள் வந்து மீண்டும் இந்த ஒரிஜினல் சினிமா பாட்டில் என்னென்ன வார்த்தைகள் இருக்குதோ அந்த வார்த்தையில் அதிகமாக வருது. கல்லெல்லாம் ரசூல் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, ரசூலுடைய சொல்லாகுமா என்று அந்த வரிகளும் சேர்ந்து வரும் பொழுது மனசில் ஒரு நிறைவாக இல்லை. மனசில் நிறைவாக இருக்கும் பொழுது என்ன செய்யலாம்னு உங்களோட நாசர் ஸ்கொயர்லேருந்து இங்கே வரும்பொழுது அப்படி யோசிக்க வரும்போது தான் அப்படியே அந்த பாட்டுக்கு ஒரு மாற்று பாடலாக முகமது நபி போல் முகமாகுமா, அகமெல்லாம் அகமது நபி போல் அகமாகுமா என்று ஒரு பாட்டு கம்ப்ளீட்டாக வருது. அல்ஹம்துலில்லாஹ். அங்கேருந்து இந்த வரும்பொழுது பாதி பாட்டு வந்துவிட்டது, இங்கேருந்து அங்கே போகும்போது மீதி பாட்டு வந்தது. இதுதான் பாட்டு எழுதுன துவக்கம். சரியா? இந்த காலகட்டத்தில் இரண்டாவது பாடல் வரும் பொழுது தச்சையில் நம்ம யூடியூப் போகும்போது பழைய பாடல்கள் வருது. அந்த பழைய பாடல் வரும்பொழுது தான் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் என்ற பாடல் வருது. தங்கத்திலே ஒரு குறை நான் பாட்டு வந்தோன்னே இதனுடைய ராகத்தை நம்ம எழுதி பார்ப்போமே அப்படின்னு அப்படியே எழுதி பார்த்துக்கிட்டே வரும்பொழுது பாட்டு ஒரு பொதுவாக ஒரு தலையடி இருந்தால் அடுத்து சீரடி என்பது 2 இருக்கும் இல்லையா. 2 அடி முடிஞ்சு 3வது அடி எழுதியாச்சு. ஒவ்வொரு அடியிலையும் ஒரு ஹதீஸை கோட் பண்ணி எழுதியிருக்கிறோம். அந்த கவிதையில எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இன்ஷா நீங்கள் ஏற்கனவே சீடியில் இருக்குது, கேட்காதுன்னு கேட்கலாம். இன்ஷா அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போ அந்த பாட்டெல்லாம் எழுதி கொண்டு வரும் பொழுது கடைசியாக ஒரு அடி ஏதோ ஒரு முழுமை பெறாத ஒரு தன்மை தெரியுது. இது எப்படி முடிக்கலாம், இன்னொரு அடி இருந்தால் இருக்குன்னு சொல்லும்போது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு எண்ணத்தை போடுகிறான். அப்போ அந்த அடியை எழுதுகிறோம். விரலை அசைத்துமான் நிலவை பிளந்த அந்த அற்புத காட்சியை தன் விழியில் பார்த்த அந்த சேர மன்னனுமே சொன்னானே சாட்சி என்று இந்த அடியை எல்லாம் தலை எழுதுவதற்கு தௌஃபீக் செய்யலாம். இந்த அடி எழுது காரணம் என்ன? ஏற்கனவே என்னோட ஹதீஸ் நமக்கு தெரியும். சேரமான் பெருமான் என்ற அந்த சேர நாட்டு ராஜா அவருடைய அங்கே இருக்கக்கூடிய நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை பற்றியும் அவருடைய மூஜிசாத்துகளை பற்றியும் ஏற்கனவே முந்தைய வேதங்களை சொல்லி அந்தந்த பண்டிதர்களும் அவர்களும் பல பேர் எழுதியிருக்கிறாங்க. வியாச முனிவர் நாம் நினைச்சுக்க மகாபாரதம் பற்றி எழுதியிருக்கிறார். அவர் பவிஷ்ய புராணத்தில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிலேச்சர் என்றும் இந்த மாதிரி ஒரு நரன் சங்ஷா என்றும் வருவார்கள். அவருடைய சிஷ்யர்கள் பொதுவாக நம்மளுடைய இந்திய நாட்டில் வந்து அந்த குரு இருந்தார் சொன்னால்
யார் ஒரு சாமியார் இருந்தால் அவருக்கு வந்து பக்தர்களும் இருப்பாங்க, சிஷ்யர்கள் இருப்பாங்க. ஆனால் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள். அப்போ அந்த பவிஷ்ய புராணத்தில் மகரிஷி வியாசர் அவர்கள் இவர் ஒரு வருவார், தோழர்கள் இருப்பார்கள். ரிஷி என்பதற்கு இறை தூதர் என்றுதான் பொருள். இந்த ரிஷி வருவார். இந்தியாவில் உள்ள அந்த இந்து மாகாணத்தில் உள்ள ரிஷிகள்லாம் என்ன செய்வாங்க, குடுமி வச்சிருப்பாங்க, தாடி இருக்காங்க. இங்கே குடுமி வைத்திருக்க மாட்டார்கள், இவர்கள் தாடி வைத்திருப்பார்கள் என்று நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய அத்தனை செய்திகளும் இருக்குது. இந்த அடிப்படையில் அந்த கேரளா மகாராஜாவுடைய அந்த மந்திரிமார்கள் அவங்க சொல்கிறாங்க, சொல்லும்போது அந்த பான் நிலவை பிளக்கிறத அவர் இங்கேருந்து பார்க்குறாங்க, இந்தியாவில் இருந்து. அங்கே கேரள மாநிலத்தை பார்க்கும் பொழுது அங்கே இருந்து அவருடைய அந்த குருமார்கள் அவருக்கு இந்த இது மாதிரி அரபு தேசத்திலே ஒரு இறைநேசர் வருவார், இறை தூதர் வருவார் என்ற செய்தி நம்முடைய ஓலைகளை முந்தைய வேதங்களிலே இருக்கிறது. அந்த செய்தி அவர் வந்திருக்கிறார், அவர் இந்த மூஜிசாத்தை செய்வார் என்ற தகவலும் இருக்கிறது, அவர் வந்திருக்க வேண்டும், அவர் தான் இது செய்திருக்க வேண்டும் என்று சொல்லுவோன்னா அந்த சேரமான் பெருமான் அவர்கள் கப்பலில் புறப்பட்டு போனாங்க. 2 ரிவாயத்துப்படி, ஒரு ரிவாயத்துப்படி நேராக போய் அவர்களை பார்த்து விட்டு திரும்பி வரும்போது அங்கே ஷஹீதானா என்றும் இருக்குது எங்கே சலாலாவில். இன்னொரு ரிவாயத்து போகும்போது சலாலா ஷஹீதாகிவிட்டால் என்று இருக்குது. அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த சம்பவம் 93 இருந்து தெரியும் என்று சொன்னாலும் 2010 வரைக்கும் அல்லது 2009 வரைக்கும் அந்த சலாலாவுக்கு போக வேண்டிய எண்ணம் எதுக்காக இருக்குது? சேரமான் பெருமானை பார்க்கறதுக்காக இல்லை. அது வரைக்கும் இருக்கிற எண்ணம் அந்த சலாலா ஊரில் நல்ல தென்னை மரங்கள்லாம் இருக்குது, நல்ல இளநீ கிடைக்குது, நல்ல கேரளா மாதிரி குழுகுழுன்னு இருக்கும், கிளைமேட் அருமையாக இருக்கும், சுற்றி பார்ப்பதற்கு கடற்கரைகள்லாம் இருக்குன்று இந்த எண்ணம் தான் முன்னால் நிற்கிது. இந்த எண்ணம் முன்னால் இருக்கிற வரைக்கும் அங்கே செல்வதற்கு ஒரு வாய்ப்பு வரவே இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு அந்த எண்ணம் பின்வாங்கி இந்த கவிதைகளை எழுதுறதுக்கு பின்னால் அந்த சேரமானவர்களை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் முன்னால் வந்து உட்காருது. அந்த சமயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாஜின் மூலமாகவே அந்த ஒரு ஃபோனையும் போட வைக்கும். தாஜி ஒரு ஃபோனை போடுறாங்க, ஃபோனை போட்டு காக்கா இந்த மாதிரி நாங்கள் ஒரு குரூப்பு கம்ப்ளீட்டாக ஒரு பஸ்ஸு நிறையா கிட்டத்தட்ட 45-50 பேர் நாங்கள் புறப்பட்டு இன்ஷா அல்லாஹ் சலாலாவுக்கு போகிறோம், நீங்கள் வரும்னு சொன்னோன்னே நம்ம தமிழ் இலக்கியம் சொல்லும்போது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இருந்தது. இன்னும் இதற்கு முன்னால் ஓமனுக்கு ஒப்புரங்க நாங்கள் போனோம், ஆனால் மஸ்கட் வரைக்கும் தான் போனோம். ஏன் அப்போ சலாலாவுக்கு போகணும்னு நினைத்து நடக்கல. என்ன காரணம்? அப்போ இல்லாமல் நம்முடைய எண்ணம் சலாலாவை ஒரு அழகான ஊர் என்ற அடிப்படையில் சுற்றி பார்க்கத்தான் ஆசையாக இருந்தது. ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த சமயத்தில் அல்லாஹ்வுடைய உதவி இல்லை. எப்போ அவனுடைய இறைநேசரை சந்திக்க போகிறோம், அவனுடைய நண்பனை சந்திக்க போகிறோம் என்ற எண்ணத்தை முன்னால் வருதோ அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து உதவி வந்து விட்டது பாருங்கள். இப்போ எப்பவுமே எந்த காரியம் செஞ்சாலும் யார் எதற்காக நியத்து முயற்சிக்கிறாளோ அந்த முயற்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிஞ்சு கொண்டிருக்கிறான். ஒருத்தர் இந்த உலகம் வேணும், நம்முடைய சுயநலம் வேண்டும் என்று சொன்னால் அது ஈஸியாக கிடைக்காது. ஆனால் இப்போ அல்லாஹ்வுடைய பொருத்தத்தினாடி அல்லாஹ்வுடைய இறைநேசர்களையும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளையும் காண வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நம்ம முற்படுத்துகிறோமோ அப்போ அதற்கான அத்தனை வசதிகளையும் உதவிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பண்ணித்தரோம். மரியாதைக்குரிய ஆளுங்க சொன்னாங்க மௌரு காக்கா தலைமையில் என்று, அது இவ்வளோ பிரியத்தை சொன்னாங்க. வந்தவர்களை பெரியவர்கள்லாம் வந்திருந்தார்கள். ஆக அவர்கிட்ட நாமளும் அதில் ஒரு பங்காக சேரக்கூடிய அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தோம். இப்போ அந்த நாளும் வந்தது. அபுதாபிலேருந்து ஒரு குரூப் வந்தாங்க. அந்த குரூப் எல்லாரும் வந்து இங்கேயும் நான் மரியாதைக்குரிய ஆலிமர்கள் இங்கே இருக்கக்கூடிய இன்னும் சில சகோதரர்களை சேர்ந்து பஸ்ஸில் இறைத்தோம். பஸ்ஸிலேருந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட 9 மணிக்கு கிளம்புவோம்னு சொன்னது 12 மணிக்கு கிளம்பணும். அது நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படி தான் இருக்கும், அதை நம்ம ஒன்றும் சொல்லவும் முடியாது. அது ஒரு வசதியாக இருந்தது. ஏன்னா வீட்டுக்கு சென்று இரவு உணவு பச்சையாறி விட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஓய்வு எடுத்து வரக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக சிறப்பான முறையில் எல்லாரும் புறப்பட்டு போனோம். புறப்பட்டு உடனே என்ன ஆச்சுன்னா உடனே நல்ல தூக்கம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தூங்கி முடிச்சாச்சு. ஆரம்பிச்சா காக்கா எந்திரிங்க என்று எழுப்பி விட்டாங்க. பரவாயில்ல, இவ்வளோ சீக்கிரமாக ஓமன் வந்துருச்சேன்னு பார்த்தா ஓமன் பார்டர் தான் வந்திருந்தது. சரி, ஓமன் பார்டர் போய் அங்கேருந்து அந்த பாஸ்போர்ட்டுடைய கடமைலாம் எல்லாம் முடித்து கொண்டு மறுபடியும் மீண்டும் பஸ்ஸு புறப்படுகிறது. விடிந்து விட்டது. அங்கேயே பஜ்ரு தொழுதோம். இந்த ஓமனுடைய பார்டர்லேயே பஜ்ரு தொழுகையை முடித்து கொண்டு அப்படியே அங்கேருந்து புறப்பட்டு காக்கா வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ ஃபஜ்ர் தொழுகையை முடித்துவிட்டு மீண்டும் பஸ்ஸு புறப்படுகிறது. மீண்டும் தூக்கம். ஏனென்றால் இரவு பயணம் அல்லவா. இப்போ தூங்கி முழித்தோம், பஸ் ஓடிக்கொண்டிருந்தது. மீண்டும் தூங்கினோம், முழித்தோம், பஸ் ஓடிக்கொண்டிருந்தது. ஓடிக்கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட 12 மணி இருக்கும். அப்போ முதல்ல ஒரு இடத்த கிளம்பும்போது அந்த இடத்த ஒரு சஹாபா அவர்கள் அங்கே அடங்கியிருக்கிறார்கள். அவருடைய பேர் என்ன? மாசின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற அந்த சஹாபி அங்கே அடங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய முதலாவதாக அவர்களை சந்திக்கக்கூடிய, அவர்களை ஜியாரத் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துக்கு தந்தார். இந்த மாசின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படி அங்கே வந்தாங்க? பல விதமான சரித்திரங்களுக்கு இன்ஷால்லா நேரம் கிடைக்குமா இன்னொரு சொல்லுவாங்க. ஆனால் இதில் இன்னொரு இடையில ஒரு செய்தியாக சொல்ல வேண்டியது, இப்படி சஹாபாக்கள் பரவி சென்ற காரணத்தில் ஒரு காரணம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி அந்த பயான்,
ஹஜ்ஜத்துல் விதாவில் பயான் செய்து விட்டு நாயம் ஸல்லல்லாஹு கிடைச்ச ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் சொன்ன செய்தியெல்லாம் உங்களுக்கு கிடைத்து விட்டதான்னு சொல்லிட்டு அல்லாஹ்வையும் மேல் சாட்சியாக சொல்லிட்டாங்க. இங்கே இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு, இங்கே வராதவர்களுக்கு போய் சொல்லுங்கள்னாங்க. அந்த சமயத்தில் பல சஹாபாக்கள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் சொன்னால் சில சஹாபாக்கள் அதிலிருந்து வேறு அர்த்தம் கூட முயற்சி பண்ண மாட்டாங்க. அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள், அந்த கட்டளைக்கு அப்படியே அடிபணிவார்கள். இதெல்லாம் தெரிஞ்ச இன்னொரு அதிசயோடு சொல்லுவாங்க. மற்ற சஹாபாக்களை பார்த்து உட்காருங்கள் என்று சொன்ன உடனே எங்கேயோ வந்து கொண்டு இருந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா மணி அவங்க தானே இல்லை பேர் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா தான். இந்த இவ்வளோ வெட்டினது யார்? அபூ ஜஹல் வெட்டினது அவங்க தானே. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க? இல்லை சொல்லுங்க, நீங்கள் ஆடித்த சொல்லுங்களேன், கவர்மெண்ட் கேட்கணும்ல. இவருடைய கழுத்தை வெட்டினது யார்? அபூ ஜஹலுடைய கழுத்தை வெட்டினது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இல்லை, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தான் மாற்றி சொல்லிட்டேன். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க? அங்கேயே உட்காந்துட்டாங்க. அப்போ கேட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை உட்கார சொல்லலையே, அங்கே மஜ்லிஸில் அங்கே இருந்தவங்களை உட்கார சொன்னாங்கன்னு சொல்லும்போது எனக்கு தெரியும், ஆனால் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உட்காரு என்ற அந்த வார்த்தை வந்துவிட்டு அதற்காக உட்கார்ந்து விட்டேன்னு சொன்னாங்க. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த பாசம். அப்போ அந்த இடத்துல சில சஹாபாக்கள் அவருடைய குதிரைகள் எந்தெந்த திசையில் இருந்ததோ அந்த திசையிலேயே அப்படியே வீட்டுக்கு கூட போகல, அப்படியே சென்றார்கள் என்ற ஹதீஸும் இருக்கிறது. அந்த அடிப்பிலே அவர் வந்தார்களா என்றது எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் மார்க்கத்தை பரப்புவதற்காக வந்தார்கள். முதலாவதாக அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய ஜியாரத்தை முடித்துக் கொண்டோம். அப்புறம் அங்கிருந்து நேராக பயணம் மீண்டும் ஓடிக்கொண்டே இருந்தது. நீண்ட நெடிய பயணம். மஸ்கட்லேருந்து பக்கம் வந்தால் சலாலாபுரத்தில் கிட்டத்தட்ட 16 மணி நேர பயணம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அந்த இரவு பயணத்தை போனாலும் கூட இடையில நமது தேர்ந்த தாஜின் அவருடைய ஆண்மையான கானங்கள் அவர் பாடிக்கொண்டே வந்திருந்தால் அது ரொம்ப ஒரு சிறப்பாக இருந்தது. அப்படியே பஸ்ஸு போய்கிட்டே இருக்குது. அந்த பஸ்ஸு போய்கொண்டு இருக்கும் பொழுது தான் பல பாடல்களை படிக்கிறாரு. நம்ம படித்த பாடல் 2 தான் படித்தார். அப்போ மேற்கொண்டு பாடலை சில பாடல் படிங்கன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார், அக்கா உங்கள் பாட்டு இல்லாமல் டிக்கியில் அந்த பெட்டியில் மாட்டிக்கிடுச்சு, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி அவரை முடியலையே அப்படின்ட்டார். அப்போ என்ன இருந்தாலும் பாருங்கள், மனிதனுடைய பாவம்னு இருக்குது. எவ்வளோதான் பஞ்சம் இது நடத்தாலும் இல்லை, எல்லாரும் பாட்டு படிக்கிறார், நம்ம பாட்டை படிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அந்த எண்ணமே முழங்கிட்டு இருக்குது. அல்லாஹ் தஆலா அதுலேயும் ஒரு கயிறை வச்சுக்கிட்டு இருந்தான். என்ன கயிறு வச்சுருந்தான் தெரியுமா? இப்படியே சிந்தனை வரும்போது ஒன்று செய்வோம், இன்ஷால்லா இப்போ ஒரு பாட்டை எழுதி கொடுப்போம், இப்போ என்ன படித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஓடுற பஸ்ஸில் எழுதணும்னு சொன்னால் எனக்கு கையெல்லாம் சரியாக வராது. அதெல்லாம் மரியாதைக்குரிய ஆலிமர்கள் இருந்தாங்க, ஆலிமர் பேப்பரும் இருந்தது. சரி ஆரம்பிச்சா நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அங்கே தந்த வரிகள் தான் கொண்டு பார்க்கும்போது திடீர்னு பாருங்கள் எல்லா விதத்திலும் அல்லாஹ் தஆலா உதவியை எப்போவோ கேட்ட அழகான பாட்டு. என்ன பாட்டுன்னு சொன்னால் அந்த பாட்டை சொல்ல மாட்டான், இந்த மஜ்லிஸுக்கு கண்ணியமாக இருக்காது. ஆனால் அந்த பாட்டு ராகத்தை எப்படி மாற்றினாங்க சொன்னவங்க பாட்டு என்ன விளங்கிக்கிறோம். மன்னர் முஹம்மது நபி மேல் ஸலவாத் சொல்ல சொல்ல மனதில் மயக்கும் மாசுகள் விலகும் இல்ல மில்ல, மஹமூதர் மேல் நேசம் அதிகம் கொள்ள கொள்ள மலை போல் வந்து சேரும் நன்மை அல்ல அல்ல என்ற இந்த வரிகள் வருது. அந்த நம்ம மரியாதைக்குரிய ஆலிமரோடு எழுதுறாங்க. அடுத்த அடி எழுதி கொண்டிருக்கும்போது கடைசியாக சில அடி வரமாட்டேங்குது. இந்த கவிதையை முடிக்கணும் இல்லையா? அப்போ கொஞ்ச நேரம் இருக்கும்போது அது கவிதை வராமல் இருந்த உடனே மரியாதைக்கு ஆலிமரோட சொன்னால் ஆரம்பிச்ச ஒன்று செய்யுங்க, இந்த கவிதை இந்த நேரத்தில் ஒரு ராகத்தை தந்து, ராத்திரி 12 மணிக்கு எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் ஒரு ராகத்தையும் தந்து ஒரு வரிகளையும் தந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை மட்டும் தராமல் போயிடுவானா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் வந்துடும் சொன்னோம். கரெக்டாக 5வது இடம் அல்லாஹ் தஆலா அந்த மனசந்தியை போடலாம். திருக்கலிமாவை தினமும் தினமும் சொன்ன சொன்ன திருவடியார்கள் வருவார் முகங்கள் மின்ன மின்ன, திருந்தா மனிதன் விரைவான் கால்கள் பின்ன பின்ன, திரும்பும் அவனின் தோள்கள் நரகம் தின்ன தின்ன, மன்னர் முஹம்மது நபி மேல் ஸலவாத் சொல்ல சொல்ல என்ற அந்த வரிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அப்பவே. ஆனால் அதுக்கு முன்னாடி 2 மணிக்கு படிக்க வச்சோம்னா எல்லாரும் முடிச்சிருவாங்க, அப்புறம் அது வம்பா போயிடும், அப்புறம் நம்மளை திங்க ஆரம்பிச்சிருவாங்க. அடிக்க அடிக்க உதைக்கணும் வந்துடக்கூடாதுல்ல, அதனால் பாட்டை ரிவர்ஸில் வச்சு கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ் 3:30 மணிக்கு நேராக போய் சலாவில் போய் சேர்ந்தோம். சலாவில் மிக அருமையான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கே அந்த இரவு கழித்தும் பஜ்ருடைய தொழுகை முடிஞ்சோன்னா முதலாவது ஜியாரத்தில் நாங்கள் கிளம்புனது அய்யூப் நபி அவர்களை சந்திப்பது, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறதுக்காக நல்ல மலை மேலே உள்ள இடம். அந்த இடங்களை வர்ணிக்கக்கூடியவர்களாம் இப்போ நேரம் கிடையாது. ஆனால் அது சொல்ல வேண்டிய முக்கியமான செய்திகளை மட்டும் சொல்லிட்டு நான் இன்ஷா அல்லாஹ் மிக மரியாதைக்குரிய என்னுடைய காக்கா அவர்கள் வந்திருக்கிறார்கள். காக்கா அவர்கள் சில செய்திகளை சொல்ல இருக்கிறார்கள். ஆனால் விரைவாக சுருக்கமாக
அவரோட பாடங்கள் படிப்பில் மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். அதாவது ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சரித்திரம் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச சரித்திரம் தான். அவர்களுக்கு அந்த இவ்வளவோ நோய் முற்றி இருக்கும்பொழுது அவருடைய மனைவியார் நீங்கள் அல்லாஹ்வை துஆ செய்யுங்கள்னு சொல்லும்போது ரொம்ப மறுத்தாங்க. ஏன்? இன்னும் அல்லாஹ் தஆலா 7 வருஷம் இத்தனை வருஷங்கள் என்ன நல்லபடியாக வச்சிருந்துருக்கிறான். இப்போ சில வருடங்கள் சில துன்பங்கள் வந்திருக்குங்கிறதுக்காக நான் அல்லாஹ்விட்ட போய் நான் கேட்கறதுக்கு வெட்கப்படுவேன்னு சொன்னாங்க. ஆனால் மனித சுபாவம் அல்லாஹ் தஆலா காலங்காலமாக நம்ம நல்லா வச்சிருந்தாலும் சில சோதனைகளை சில கஷ்டங்களை அது நம்ம கையால் இழுத்து கொண்டதாக கூட இருக்கும். ஆனால் அந்த நேரம் கூட நாம் பொறுமையை இழந்து சில தலைமை அல்லாஹ்வை ஏச ஆரம்பித்து விடுகிறார்கள். இல்லை அவனுக்கு தான் நல்லா இருக்கிறான், அவன் தான் கொள்ளடிக்கிறான், நல்லா இருக்கு, நம்ம தானா அல்லாஹ் நம்ம என்னை கைவிட்டுட்டான் என்று அந்த சொல்லக்கூடிய மனப்பாங்கள் நம்ம எவ்வளோ வீக்காக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமானை பலப்படுத்துவானாக. அவ்வளவு தூரம் இருந்தும் அவள் கடைசியில் துவா கேட்டார்கள். எப்படி துவா கேட்டாங்க பாருங்க. ரப்பி அன்னி மஸ்ஸனி உரு அந்த அர்ஹமர் ராஹிமீன் சூரா அன்பியாவில் 79 வருஷத்துல இது இருக்குது. மன்னிக்க 80-82 வருஷங்கள் இது இருக்குது. இதோட என்ன சொல்றாங்க, யா அல்லாஹ் நான் நோய் விட்டுருக்கேன் என்னை குணப்படுத்துன்னு கேட்கல, என்னுடைய தன்னுடைய நிலையை சொல்றாரு. ரப்பி அன்னி மஸ்ஸனி உரு அந்த அர்ஹமர் ராஹிமீன், யா அல்லாஹ் நான் என்ன ஒரு வியாதி பிடிச்சிருக்கு, நான் ஒரு சிரமத்தில் இருக்கிறேன், நீ இரக்கமுடையவனாக இருக்கிறாய், நீ கிருபைசீலனாக இருக்கிறாய், நீ அளவற்ற அருளாளனாக இருக்கிறாய் என்று அந்த அர்த்தம் சொல்கிறாங்க. ஒரு எஜமானன்ட்ட ஒரு வேலையாக போகும்போது ஒரு தீபாவளி ஒரு பெருநாளைக்கு நல்லது போகும்போது பெருநாள் இது அஜிப்பர் நோம்பு அதுக்காக நீங்கள் தாங்கன்னு கேட்குற விட சும்மா தலையை சொல்லி போஸ்ட் கொடுப்பாரு. அல்லது பெருநாள் இருக்குது முதலாளி எல்லாம் வந்தேன் பாரு தாங்கன்னு வாய்ப்பு கேட்க மாட்டார் இல்லையா. அந்த இது மட்டும் ஒரு சூசாகமாக சொல்லி காமிக்கிறது. ஒரு சாதாரண ஒரு தொழிலாளியே தன்னுடைய முதலாளியில் எப்படி நடந்துக்குன்னு தெரியும் போது அல்லாஹுடைய நம்பிக்கை அல்லாஹ்ட்ட எப்படி நடக்கும் தெரியாமல் இருக்குமா? அதனால தான் அதாவது ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர் கேட்கும்போது துவாவா கேட்காம, அதாவது தான் கேட்காம தன்னோட நிலையை சொல்லுகிறார்கள். இது ஒரு துவாவுடைய உயர்ந்த நிலை. இதே தான் அதற்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றில் இருக்கும்போது என்ன சொன்னாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இங்கே எங்கேயாவது யாரெல்லாம் மீன் வயிற்றில் மாட்டிக்கிட்டே என்ன வெளியேற்றுன்னு இருக்குதா? வரியே கிடையாது. எல்லாம் தேவைகளை நிறைவேற்றும் நீ தான் உனத்தால நீ பரிசுத்தமானவன், நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் தவறு செய்து விட்டேன் அப்படிதான் சொன்னாங்க. அப்போ இது அல்லாஹ்வோட முறையிடக்கூடியதில் ஒரு உயர்ந்த இது என்ன, நாம் தவறு செய்திருந்தால் நான் தவறு பாவம் சொல்லி யா அல்லாஹ் நான் தேவையோட நான் இருக்கிறேன், யா அல்லாஹ் நான் இது இருக்கிற ஒரு சூட்சமாக காமிப்பது இது ஒரு உயர்ந்த ஒரு துஆவுடைய இதாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாங்க. அதாவது ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இடம், அந்த நீரூற்று கிளம்பிய இடம், அதை எல்லாமே பார்த்தோம். அதேபோல் அடுத்தடுத்தாக அங்கே இன்னும் சில அத்தாட்சியான இடங்கள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அதாவது ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த இடங்கள், இன்னும் லூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அந்த மக்கள் கல் பிரட்டி போடப்பட்டதில் அந்த ஊர் பிரட்டி போடப்பட்ட சரித்திரம் தெரியும். அதன் அடையாளமாக ஒரு இடம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் சரித்திரத்தின் அடிப்படையில் அது அந்த இடமா இருக்க வாய்ப்பு இல்லை. அதே போன்று வேறு இடமா இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் போய் பார்த்திலாக்கும் அதையும் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அந்த மாதிரி இடங்களை பார்த்தோம். ஒட்டகம் அறுக்கப்பட்ட சாலி நபியுடைய ஒட்டகம் அறுக்கப்பட்ட இடம் என்று வைத்திருக்கிறார்கள். அதையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தான். இது மற்ற பொதுவாக பார்க்கும்போது ஊருடைய அழகும் மிக அழகான முறையாக இருந்தது. அதுவும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒரு காந்த ரோடு மாதிரி ஒன்று இருக்குது, வண்டியை வச்சோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக ஓடுறது இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அதிகமான மக்பராக்கள் இருக்கிறது. முஹம்மது இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று ஒரு இளைஞனுடைய அந்த தர்காவும் இருக்கத்தான் செய்கிறது. அந்த மக்கள் சுன்னத்து ஜமாத் அக்கீதா இருக்கக்கூடிய அந்த ஓமன் சகோதரர்கள் அதிகமாக அவர்களுடைய சகோதரர் அதிகமாக அங்கே வர்றாங்க. நம்ம ஊர் தர்காவுக்கு இருப்பது போல் ஊதுபத்திகளோ மாலைகளோ இல்லையே தவிர அந்த கபர்களை எல்லாம் அந்த ஒரு கண்ணியமான முறையில் அவர்கள் வைத்திருக்கிறார். அது மாதிரி சேரமான் பெருமான் அவருடைய அந்த ஒரு கபரும் சரி, அந்த முக்பராவும் சரி, நம்ம ஊரில் இருக்கும்போது மிக சிறப்பான முறையில் அது பாதுகாக்கிறாங்க. அதுவும் நல்ல அந்த கேரளாவுடைய டைப்பில் இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு இடையில தான், இந்த தென்னை மர காடுகளுக்கு இடையில தான் அந்த இதை அங்கே வைத்திருக்கிறார்கள். இப்படி பல ஜியாரத்துகள் பல இடங்களை பார்த்து வந்தாலும் அந்த சேரமான் பெருமான் அவருடைய அந்த ரஹ்மத்துல்லாஹி அவருடைய இடத்துல இருந்து துவா கேட்கும் பொழுது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரியாமல் நல்ல ஒரு சந்தோஷத்தில் ஒரு ஆனந்த கண்ணீரை வர வைத்தான். சொன்னால் நம்ம என்ன அன்று எழுதுனமோ அப்போ என்ன மனசில் ஒரு எண்ணம் வந்ததோ அல்லாஹ் சுப்ஹானஹு என்று கவுலாகி தந்துட்டானே என்ற அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி நம்ம ஆனந்த கண்ணீராக வெளிவந்தது. அல்லாஹுக்கே எல்லா புகழுமா. அந்த இடத்துல இருக்கும் பொழுது அங்கே நல்ல இளநீயும் குடித்தோம், இல்லாமல் செஞ்சோம். இது முக்கியமான பாடம். நல்லோர் ஒரு முழனில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமா மழைன்னு சொல்லுவாங்க பாருங்க. கேரளாவில் அந்த சேரமான் பெருமான் அவர்கள் இருக்கிறனால அவருடைய ஏரியாவுக்கு வெளியே வந்தால் மற்ற எமிரேட்ஸ் மாதிரி மற்றவருடைய அரபு நாடு மாதிரி இருக்கிற இடம், அந்த இடத்துல தென்னை மரங்களும் அந்த வெற்றிலை கொடிகளும் அந்த இன்னொன்று பப்பாளி பழமா அந்த இரும சோலை மயமாக கண்டிப்பாக ரொம்ப அழகான காட்சியாக இருந்தது. அதையெல்லாம் பார்த்து ரொம்ப ஒரு ஓகை கொண்டக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தான். அதை போன்று மற்றொரு ஒரு அத்தாட்சியும் தந்தான். என்னன்னு சொன்னால், ஒரு இடத்த சொன்னாங்க, கடற்கரை ஓரத்தில் பாறை இருக்குது. இந்த பாறைக்கு கீழே அந்த கடல் தண்ணி வருது. கடல் தண்ணி அது என்னமோ ஒரு ப்ரெஷர் ஏற்பட்டு
அந்த பாறையில் இருக்கிற ஒரு ஓட்ட வழியாக அந்த கடல் தண்ணி கீழே பீரிட்டு அடிக்குது, உயரத்துக்கு பீரிட்டு அடிக்கிறது. இது அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இது சரியான கூட்டம் போய் பார்க்குறாங்க. எல்லோரும் போய் பார்த்தாலும் நாங்களும் போய் பார்த்தோம். ரொம்ப த்ரில்லிங்காகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. கடலில் வருது, கடல் ஃபாஸ்ட்டாக வரும்போது கீழே தம் சவுண்டு கேட்குது. அது எவ்வளோ நம்மளுடைய கல்வை ஊடுற அளவுக்கு அந்த சவுண்டு இருக்குது. வந்ததுக்கப்புறம் படாருன்னு சொல்லி அங்கே கீழே இருந்து அப்படி நீர் விட்டு உயரமாக கிளம்பி அப்படியே வந்து சுற்றி இருக்கலாம்னு நினைக்கிது. ரொம்ப அழகான ஒரு பார்க்க வேண்டிய காட்சி. 2 கோணத்தில் பார்க்க வேண்டும் சகோதரர்களே, 2 கோணத்தில் பார்க்கணும். அதை முதலாவது கோணம், அல்லாஹ் ஒரு அழகான ஒரு காட்சியை நமக்கு வைத்திருக்கிறான் என்றே பார்க்கணும். இன்னொரு பக்கம் பார்க்கணும், அல்லாஹ் தஆலா என்ன அத்தாட்சி வச்சிருக்கிறான். மனிதனே, நீ கோடான கோடி செலவழித்து ஒரு ஃபவுண்டனை ஏற்படுத்தி ஒரு அனுப்பிக்கிறா, நான் ஒரு இது இல்லாமல் என்னோட பிறகு பாரு இயற்கையாக ஒரு ஃபவுண்டனை எப்படி ஏற்படுத்திருப்பாரு. அத்தனை ஃபவுண்டனை கொடாக்க செலவித்தாலும் என்னுடைய இந்த இயற்கையான இந்த ஃபவுண்டனை ஈடுனை ஆக முடியாது, இதனுடைய அழகு உனக்கு அதில் கிடைக்காது என்பதை அத்தாட்சியாக காமிக்கும். அவ்வளோ தூரம் நீங்கள் பார்க்கலாம், மனசு நினையும். இப்போதான் அல்லாஹ்வுடைய அந்த மேன்மையும் ஜலாவத்தின் விளங்கும். மனிதன்தான் இறைவன் தான். இறைவனுடைய விஷயத்தில் மனிதன் கடுகின் மித்தளவு கூட போட்டுப்பட முடியாது. அவன் என்ன காரியம் செய்தாலும் அது அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை கொண்டு தான் செய்ய முடியும். ஆக நமக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை. அந்த இடத்துல அத்தனையும் செய்யக்கூடிய அல்லாஹ் தான் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தை அந்த இடத்துல நம்ம கொண்டு வரும். அப்படி கொண்டு வந்தான், அப்படி கொண்டு வரக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் தந்தருள்வானாங்க. இப்படி அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளெல்லாம் பார்த்துவிட்டு வர்ற வழியில் பஸ்ஸில் நிறைய பயான்களும் அதுவும் நடந்திருந்தது. பல சகோதரர்கள் பேசினாங்க, பாடல் இருந்து அந்த ஒரு பயணமே மிக அழகான பயணமாக இருந்தது. கடைசியாக ஒரே ஒரு அத்தாட்சி மட்டும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி காமிச்சேன். அல்லாஹ் தஆலா பல அத்தாட்சிகள் நமக்கு காமித்தான். ஆனால் நாம் அந்த அத்தாட்சியை விட்டு வரவில்லை. ஒரே ஒரு அத்தாட்சியும் நாம் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறோம், நம்மோடு வந்து கொண்டே இருக்கிறது. அந்த அத்தாட்சி என்ன தெரியுமா? இங்கிருந்து நம்ம போகும்போது இந்த 65 பேரும் 65 எத்தனை பேருக்கு தெரியும்? யாரை தெரியும்? எல்லாரும் ஒரு அஜனபி மாதிரி போயிருந்தோம் இல்லையா? ஒரு குடும்பத்தை சார்ந்த 10 பேருக்கு இங்கே 10 பேர் தெரியும், அங்கே 5 பேர் தெரியும், இங்கே 4 பேர் தெரியும். ஆனால் இப்படி ஒரு பயணத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த 65 பேரையும் ஒருவருக்கு ஒரு அறிமுகம் செய்துவிட்டு ஒருவருக்கு ஒரு பிரியத்தையும் ஒரு பாசத்தையும் ஒரு நட்பையும் வைத்திருக்கிறானே, இது யார் கொண்டு வர முடியும்? அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றான், உங்களுக்கிடையே நீங்கள் ஒருவருக்கு அறியாமல் இருந்தீர்கள், உங்களுக்கிடையே பாசத்தையும் நாம் தான் போட்டோம்னு சொல்றோம். இப்போ அது கணவன் மனைவியுடைய விஷயத்திலும் நல்ல உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒரு தெரியாமல் தான் இருக்கிறோம். எல்லா பந்தங்களுக்கு காரணம் இருக்குது இல்லையா? ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையில ஒரு பந்தம் இருக்குன்னு சொன்னால் அது ரத்தத்தினால் ஏற்படுகிறது. ஒரு சகோதரனும் சகோதரிக்கு இருக்குன்னு சொன்னால் அது ரத்தத்தினால் ஏற்படுகிறது. ஒரு கணவனுக்கு மனைவி ஏற்படும் சொன்னால் அது திருமணத்தினாலும் தாம்பத்தினாலும் ஏற்படுகிறது. ஆனால் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் பந்தம் ஏற்படுதுன்னு சொன்னால் அந்த நட்புக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து முழுமையாக வருகிறது. அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல அந்த ஒரு அத்தாட்சியை காமிக்கணும். பார், நீங்கள் வரும்போது 65 பேரும் 65 தனிப்பட்ட நபர்கள் வந்தீர்கள், அல்லது குறைந்தபட்சம் 30 நபராக வந்தீர்கள், என்ன ஒரு குடும்பமாக வந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது 65 ஒருவருக்கு ஒருவர் பாசம் கொண்டவர்களாக, ஒருவருக்கு ஒரு பிரியம் கொண்டவர்களாக, நண்பர்களாக நட்பையும் பாசத்தையும் ஒரு தொடர்பையும் ஏற்படுத்தி நாம் உங்களை திருப்பி அனுப்பியிருக்கிறோம். அந்த அத்தாட்சியுடன் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்ற செய்தியும் நான் உணர்ந்து அதை வந்திருந்த அத்தனை பேருக்கு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் மிக சிறப்பான முறையில் அல்லாஹ் தஆலா எல்லா விதத்திலையும் பாதுகாத்து நல்ல முறையில் ஒரே ஒரு இது, அதுவும் சுவாரஸ்யமான விஷயம்தான். வாழ்நாளில் ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜி பெருநாள் அன்னைக்கு நல்லா இடியப்பமும் வட்டலப்பமும் கறியும் சென்றுக்கிட்டு இருந்து அந்த அன்னைக்கு அங்கே போய் உடுப்பி ஹோட்டலில் நல்லா ரோஸ்ட்டு சாம்பார் இட்லியும் நம்ம வெறுக்க அடித்தோம். அநேகமாக ஹஜ்ஜி பெருநாள் காலையில் ரோஸ்ட்டும் இட்லியும் சாப்பிட்டு முதல் அனுபவம் நீங்கள் தான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அதுவும் நல்ல உணவு தான், அதுவும் அல்லாஹ்விடத்தில் தரக்கூடிய ரிஸ்க் தான். அல்லாஹ் கைரு ராஸிகீன், தரக்கூடிய ரிஸ்க்குகள் சிறந்த உயர்ந்த ரிஸ்க்கை அல்லாஹ் என்றென்றும் எனக்கும் தருவானாக. இந்த மாதிரி ஆன்மீக அழகான நல்ல பயணங்களை இன்னும் நபிமார்களாக இருக்கிறாங்க, ஈராக் சைடில் ஜோர்டான் சைடில் அங்கெல்லாம் இருக்கிறாங்க, அங்கே அமைதி ஏற்பட்டு அதையெல்லாம் சந்திக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. நீங்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை சந்திக்க வேண்டும் நியத்து வையுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதை கபூலாக்கி தருவான் என்று கூறியவாறு இந்த உரையை முடிவுக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். இந்த பாடல்கள் அல்லாத 12 பாடல்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. இந்த 12 பாடல் தேர்ந்து தாஜிதீன் அவர்கள் சென்னைக்கு சென்றிருக்காங்க, எல்லாம் ரெக்கார்டிங்லாம் பண்ணியாச்சு. இந்த ராகங்கள் எல்லாமே ஏற்கனவே அந்த திரைப்பட பாடல்கள். அதனால் தலைப்பு சொன்னாங்க, திரை இசையில் தீன் இசை என்று வைப்போம். நான் சொன்னேன் திரை இசைன்னு வைக்க வேணாம், நல்லா இருக்காது, கண்ணியமாக இருக்காது. வேறு தலைப்பு கொடுத்துருக்கிறேன், அறிந்த ராகங்கள் ஆன்மீக கானங்கள் என்ற அந்த தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் பாடல் பதிவாயிருக்கிறது. இங்கே வந்து நம்ம மீலாது விழா அன்னைக்கு வெளியிடுவோம். தௌஃபீக் செய்து கொள்ளுங்கள், எல்லாம் துஆ செய்து கொள்ளுங்கள். அவருடைய சில காப்பிகள் மட்டும் இருக்குது, காப்பி போட்டு மற்ற சகோதரர்கள் ஏற்றுக்கிறங்க இன்ஷா அல்லாஹ். இது இந்த வருஷத்துடைய எங்களுடைய
கடைசி பயானா, என்னுடைய கடைசி பயான். ஊருக்கு 10 மணி புறப்படுறோம். எல்லாரும் பயணம் துவா செய்து கொள்ளுங்க. சலாமத்தான முறையில் நானும் மற்ற சகோதரர்கள் எல்லாரும் ஊருக்கு போயிட்டு சலாமத்தா மீண்டும் வந்து இந்த மஜ்லிஸ் மீண்டும் தொடர்ந்து இருக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் எனக்கு தர வேண்டும் என்று துவா செய்து கொள்ளுங்கள். அது தொடர்ந்து வந்து இந்த மஜ்லிஸ் சிறப்பு தரக்கூடிய அனைவருக்கும் நான் என்னுடைய சொந்த இதிலையும் நான் ஜஸாக்கல் ஹைர் என்ற நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே 3 பாட்டு மற்ற பாட்டுகளோட பாடல்கள் ஆசிரியரோட சீடியில் போட்டிருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் சீடி இருக்குது, தேவையானது வாங்கிக் கொள்ளுங்க என்று கேட்டுக்கொண்டு நான் மரியாதைக்குரிய காக்கா அவர்கள் அவருடைய சில விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உடைய முடிவு செய்கிறேன். பாகிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ வந்து உடுப்பி ஹோட்டல்லையா சாப்பிட்டா சொன்னார், அங்கே சலாலில் உடுப்பி ஹோட்டல்லையா. ஆனால் அவருக்கு ஒமர் கய்யாம் ஹோட்டல் இருக்கிறது தெரியாது போல இருக்குது. ஒமர் கய்யாம் ஹோட்டல் ஒருவேளை அந்த பேர் பிடிக்கலையோன்னு தெரியல. ஒமர் கய்யாம் ஹோட்டல், ஒமர் கய்யாம் வந்து ஒரு கவிஞர். அவருடைய இப்போ ஒரு பேர் ஒருவேளை சில கவிஞர்னா சில குறைபாடுகள் இருக்கிறது இருந்திருக்கலாம், தெரியல. ஹயர் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்தாமனா வசக்கானா வலபிஸ்தனா வமஸ்கானா வஜியல்னா ராசிரீன். உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து உரை விழும் தந்து எல்லாம் வல்ல இறைவனுக்கு எல்லா புகழும். அவன் நம்மை இன்ஷா அல்லாஹ் நேர்வழி நடத்தி செல்வான். அல்லாஹ்வாதினா ஹாதி ஜும்மா நபிரோ தக்குவா மலமா தரலாம். யாரெல்லாம் இந்த கூட்டத்தை நீ ஏற்றுக்கொண்ட கூட்டமாகும், நீ பொருந்தி கொண்ட கூட்டமாகும் யா அல்லாஹ் ஆக்கி வைப்பாயாக. இவர்கள் செய்யக்கூடிய காரியம் எல்லாம் நீ ஏற்றுக்கொண்ட காரியம் ஆக்கி வைப்பாயாக. இந்த சேரமான் பெருமாளை பற்றி சொன்னால், இந்த சேரமான் பெருமாளை பற்றி சொல்கிறதுனா அது பெரிய ஒரு நீண்ட சரித்திரம். அது சுருக்கி சொல்லலாம், ஒரு 2-3 நிமிஷம் சொல்லி முடிக்கலாம். சேரமான் பெருமாள் அவர்கள் அந்த மக்கத்து வணிகர்களை எல்லாம் வந்து தங்கியிருக்கும்போது ஒரு கூட்டம் வந்து தங்கியிருக்குது அவங்க ஊரில். அவங்க ரொம்ப சிறப்பான வணக்கத்தையும் ஒழுக்க முறைகளையும் பண்ணி கொண்டு வருகிறத கேள்விப்பட்டு இவர் போய் பார்க்குறார். பார்த்தா அவங்க சிறப்பான வணக்கங்களும் அவங்களுடைய ஒற்றுமைகளும் அவங்களுடைய இதுகள்லாம் உணவு பழக்க வழக்கம்லாம் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து, நீங்கள் யார் எவர்னு கேட்கும்போது, நாங்கள் எல்லாம் முஸ்லீம்கள், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு படித்தந்தார்கள் என்று சொன்னோன்னே அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட சேரமான் பெருமானுக்கு சொந்த மகன் கிடையாது, மருமகன்ல இருக்காங்க, மகன் கிடையாது. ஆக அது பார்க்க போகிறதுக்காக தன் மகன்லாம் சின்ன பையனாக இருக்கலாம் நினைக்கிறேன், அந்த வயசில் ஆட்சி அமைக்கக்கூடிய மகன் இல்லை, மருமகன் தான் இருக்காங்க, அக்கா மகன் தான் இருக்காங்க. அந்த பொறுப்பை அந்த பட்டத்தை அக்கா மகனுக்கு கொடுத்து போகிறாங்க. இன்னை வரைக்கும் கேரளாவில் அக்கா மகன் தான் பதவிக்கு வர முடியும். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வர்மாக்கெல்லாம் இருக்காங்களே, அக்காவுடைய மகன் தான் அந்த சேரமான் பெருமாள் கொண்டு வந்த ஒரு தொடர்ச்சி தான். இன்னை வரைக்கும் மருமகன் தான் பட்டத்தை பெறும். அங்கே போய் சேர்றாங்க. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து ஆரத்தெழுவி அவள் அப்போதே அவளுக்கு பேர் விட்டுறாங்க, அப்துல்லான்னு பேர் விட்டுறாங்க. ஆனால் இதுக்கு முன்னால் பல தடவை அரேபியாவுக்கு போயிருக்காங்க. சேரமான் பெருமாள் வியாபாரம் நோக்கமாக போயிருக்காங்க. ஆனால் அவர் வந்து எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசு கூட. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஏற்கனவே உங்களுக்கு பார்த்துருக்கேன், நான் ஒன்றும் பார்க்கலையே. ஒரு முறை நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது குழியில் விழுந்துட்டேன், நீங்கள் வந்து இந்த வழியாக நீங்கள் ஒரு கேரவனோட போனீங்க, வியாபார விஷயமாக ஒரு விதமாக போனீங்க, போகும்போது என்னை தூக்கி விட்டுருக்கியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹயர் சில நாட்கள் ஆனவுடனே அவளுக்கு தன்னுடைய நாடு கேரளாவுக்கு போகணும்னு ஆசை வந்துருச்சு. அப்போது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் கேரளாவுக்கு எங்கள் ஊருக்கு போகணும், எங்கள் ஊர் வேறு மாதிரி அவ்வளோ ஊர் வேறு இயற்கையாக செழிப்பாக இருக்கும், இங்கே இருங்கலை, நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கணுமோ இருங்கலை, இல்லைனா எனக்கு போகணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. சரி இன்ஷா அல்லாஹ் நீங்கள் போங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் என்ன நடக்கும்னு தெரியும், அவளுக்கு முன்னறிவிப்பு இருக்கு அவளுக்கு. நீங்கள் அன்றைக்கு நாள் நீங்கள் போய் சேருவீங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் எங்கே போய் தங்க வேண்டியிருந்ததோ அதுவே கேரளாவாக, அந்த மலையாளமாக, கேரளாவில் அது புது பேர் மலையாளமாக உங்கள் நாடாக மாறிவிடும், மலை நாடாக மாறிவிடும். அதன்படி அவர் போன இந்த சொன்ன சலாலாவில் தான் அந்த இடத்துல எந்த இடத்துல நீர் பார்த்தீரோ அதே இடத்துல அவர்களுக்கு சுகவீனம் ஏற்பட்டு அங்கே இருந்தார். அங்கே இருந்து அங்கேயே அவர்கள் வஃபாத்தானார்கள். அவர் மகள் அங்கே இருந்தாங்க, மகளுக்கு பக்கத்தில் இருக்க போருக்கு. இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொன்னால், எப்படி கேரளா இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. அவங்க சொன்னாங்களே, தென்னை மரம் இருக்கு,
வெற்றிலை கொடி இருக்குது, வாழை மரம் இருக்குது, அதுவும் அமைப்பாக இருக்குது. அவர்களை சுற்றி தான் இவ்வளோ இருக்குது. அதை விட்டு ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டோம்னு சொன்னால் அது வேற ஏரியாவாக போயிடும். ஆனால் இது மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் அங்கே போய் இந்த இவருடைய சேரமான் பெருமான் சொன்னேன். அந்த ஊரில் யாருக்கு ஒரு ஓமன்காரங்கிட்ட போய் சொன்னால் அவருக்கு என்ன தெரியும், ஒரு ஓமன்காரர் இருந்தார், அவர்கிட்ட போய் சொன்னோம் இந்த மாதிரி இது கதையெல்லாம் சொன்னால் அவர் புரியல. நிறைய நேரம் சொன்ன பிறகு ரைட் ஒரு இடம் ஒன்று இருக்குது, அதில் இந்தியா ஒரு பெரிய மனிதர் அடங்கியிருக்காங்க. ஆனால் அங்கே நாங்கள் எதுக்காக போவோம், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது போவோம், மழை இல்லாமல் போச்சு. அந்த மனிதருக்கு இருந்த காலத்தில் மழை இல்லாமல் போது அவங்க துவா கேட்டு மழை பெஞ்சிருக்கு. நாங்களும் அங்கே போய் நாங்கள் ஒரு பெரிய கூட்டமாக போனோம். என் தகப்பனார் கூப்பிட்டு போனார், எனக்கு சின்ன வயசு. அங்கே போய் நின்று நாங்கள் துவா கேட்டோம். துவா கேட்ட கொஞ்ச நேரத்தில் மழை எங்களுக்கு அங்கே பெஞ்சிச்சு. சுப்ஹானல்லாஹ். ஆக ஒரு பெரிய மனிதர், இந்தியாவிலேருந்து போன மனிதர், அங்கே அவுலியாக இருந்து இப்போ பேர் வேறு தாஜுதீன். இப்போ நீங்கள் இதெல்லாம் சொன்னால் தெரியாது, தாஜுதீன் சொல்லாத தாஜுதீன் புது பேர், அப்துல்லாங்க தான் பேர். தாஜின்டா மார்க்கத்துடைய கிரீடம்னு பேர். அந்த அளவுக்கு அந்த பெரிய ஒரு அதிசயத்தை அற்புதத்தை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஐயூப் நபியை பற்றி சொன்னாங்க. ஐயூப் நபி அவருடைய மனைவி ஒரு சஞ்சலப்பட போகும்போது நமக்கு ஏன் ஆண்டவன் இந்த மாதிரி ஒரு வேதனை தர்றான் சொல்லும்போது 70 வருஷமாக நாம் நல்லபடியாக வாழ்ந்திருக்கோம். 70,000 ஒட்டகம் நம்மகிட்ட இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சொற்ப 7 வருட கஷ்டத்துக்காக நீ இப்படி சடைஞ்சிக்கிறிய அப்படின்னு சொன்னார்கள். சொன்னது மட்டும் இல்லாமல் இதற்காக நான் உனக்கு தண்டனை வேற கொடுப்பேன்னு சொன்னாங்க. அப்புறம் இறைவன் அந்த துவா ஏற்றுக்கொண்டு அவள் அங்கே அந்த தடாகம் ஒன்று ஓடும்ல, இந்த ஓடுற நதி மாதிரி ஒன்று ஓடும். அதில் காலை வச்சு அவங்க அந்த கால் வச்ச பச்சடம்லாம் இருக்கு. எங்கே அது அவளுக்கு அந்த உடம்புல உள்ள அந்த வியாதியெல்லாம் போய் அதுக்கு பக்கத்துலேயே தொழுதுருக்காரு. தொழுதும் அப்படியே இருக்கு. ஆக இதில் என்ன தெரியணும், அது ஏன் இந்த மாதிரி சோதனை பண்ணா? சைத்தான் சொன்னா, அம்மா அவருக்கு நல்ல வசதி வாய்ப்பு கொடுத்துருக்கிறார், வசதி வாய்ப்பு கொடுத்துருக்கிறதுனால அவர் உன் மேல பக்தியா இருக்காரு. ஆனா அவருக்கு நீ கஷ்டத்தை கொடுத்தா எப்படி இருக்குன்னு பாரு. கஷ்டத்தை கொடுத்த பிறகும் அவர்கள் அந்த ஈமானோடு இருந்ததுனால அதன் மீது சைத்தானுடைய தோல்வியை ஒப்புக்கொண்ட பிறகுதான் அவர்களுக்கு இந்த ஒரு வாழ்வு கிடைக்குது. அதை ரஹீமா மேலே பார்த்து தன்னுடைய கணவர் மாதிரி தெரியலையேன்னு சொன்னப்போ, நான் தான் உன் கணவர், அழகாக மாறினார். அதில் இன்னொரு விசேஷம் என்னன்னு சொன்ன, அவர்களில் அந்த மலை கிட்டத்தட்ட 3000 அடி உயரம். தினமும் ஒவ்வொரு நாளும் அவருடைய மனைவி அந்த 3000 அடி கீழே இறங்கி அவர்களுக்காக உணவு சேகரித்து கொடுத்த ஒரு சீதை வந்து. ஆகவே ரசூலுல்லாஹ் அந்த தண்டனை எப்படி மாற்றி விட்டா, நீங்கள் கம்பால் அடிக்காமல் 70 அடி கம்பால் அடிக்காமல் சாதாரண இந்த புல் பூச்சி இருக்குல்ல, அதை ஒரு கட்டாக கட்டி ஒரே அடி அடித்தா போதும்னு சொல்லி அவர்களுக்காக மாற்றி கொடுத்தா அந்த தண்டனை. இதே போல் சாலி நபியுடைய அந்த ஒட்டகம் கால் பதிச்ச இடம் இருக்குது. இந்த ரத்த கரைன்னு சொல்கிறாங்க, அந்த கருப்பாக இருக்கிற ரத்த கரைலாம் இருக்குது. ஆக இது மாதிரி பல சிறந்த இடங்களை கொண்டு சரளா அவர் சொல்லும்போது நான் அங்கே போன அந்த நினைப்பு எனக்கு வந்து கொண்டு ஹாயர். நான் ஏன் இன்னைக்கு நான் உங்களோட பேசணும்னு நினச்சோன்னா, இப்போ சமீபத்தில் இந்தியாவுக்கு போயிருந்தோம். நான் வழக்கமாக சொல்கிற விஷயந்தான், ஒன்றும் புது விஷயம். சமீபத்தில் நான் இந்தியாவுக்கு போயிருந்து ஒவ்வொரு ஊர்லேயும் பைத்துல் மாலை ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பைத்துல் மாலை பற்றி நான் ஏன் எப்படி ஆரம்பிச்சிருக்கோம், அதில் திட்டங்கள்லாம் இதில் இருக்குது. அது ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு இடத்துல ஒரு பெண்மணிக்கு 1600 தான் இங்கே எழுதியிருக்கிறேன். 1600 தேவைப்பட்ட உடனே ஒரு குழந்தைக்கு காப்பாற்றுறதுக்கு தேவைப்படும் போது அந்த பெண்மணி அந்த 1500 அந்த பெண்மணிட்ட இல்லை, அவங்களோட ஒரு மூக்குத்தி தான் இருக்குது. அந்த மூக்குத்தியை ஒரு மார்வாடிகிட்ட போய் கடனை வைக்க போகும்போது அவர் 1000 ரூபா தான் கொடுக்குறாரு, 600 ரூபா இல்லை, 600 ரூபா தர்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது, 600 ரூபா இல்லாமல் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியாத, 600 ரூபா எனக்கு வேணுமே, அப்படி என்ன கற்ப வேண்டாம் எழுத்துன்னு சொல்கிறோம். அஸ்தோஃபிருல்லாஹ். இப்போ இந்த குற்றம் யாருக்கு? அந்த பெண்மணிக்கா, நம்ம முஸ்லீம் சமுதாயத்திற்கா? யாருக்கு குற்றம்? அந்த குற்றம் யாருக்கு தம்பி? நமக்கா அந்த பெண்மணிக்கா? நமக்கு தான். உங்கள்கிட்ட 600 ரூபா இருக்குல்ல, 600 ரூபா கொடுக்க முடியாமல் போயிட்டோம்ல. அந்த ஊரில் நடந்திருக்க மாதிரி பல ஊரில் நடந்திருக்கு, நமக்கு தெரியாது.
அந்த எந்த ஊரில் நடந்துச்சோ இதை கேள்விப்பட்டு அவங்க என்ன ஆகிட்டாங்க, அவங்களுக்கு பைத்துல் மால் ஆரம்பித்தாங்க. ஒரு 10 லட்ச ரூபாயில 15 லட்ச ரூபாய் ஆரம்பித்து அது சுழல் பைத்துல் மால் ஆகி குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்கு இடையில் 2 கோடி ரூபா கடன் உதவி கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஏன் நம்ம ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்? அதைத்தான் நான் இங்கே ஒவ்வொரு இடத்துல எழுதிட்டு வர்றேன். நாங்கள் பல ஊரில் பைத்துல் மால் ஆரம்பிச்சிருக்கோம். சில ஊரில் வந்து 1 லட்ச ரூபாய் தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பிச்சு 2 வருஷமாக இருக்கலாம். அந்த 1 லட்ச ரூபாயில் ஆரம்பித்த இவர் கூட பைத்துல் மாலுக்காக பணம் கொடுத்துருக்காரு. 1 லட்ச ரூபாயில் ஆரம்பித்த அந்த பைத்துல் மால் வந்து அந்த சுழல் நிதியில் அவங்களும் சில அந்த ஊருக்காரங்க பணம் போட்டிருக்காங்க. அது 6 மாதத்துக்குள்ளே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குது. அந்தபடி கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய் இருக்குது. சுமார் 150-200 பேருக்கு நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்திருக்கோம். பல பேருக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுத்துருக்குறோம். சில பேருக்கு வந்து ஆட்டோ ரிக்ஷாக்கு இது கொடுத்துருக்கோம். பல ஊரில் பண்ணியிருக்கோம். ஊர்கள் வந்து சுமாராக சொல்லப்போனால் ஒரு 10-15 ஊரில் பண்ணியிருக்கோம். தென்காசியில் மட்டும் 3 ஜமாத்துக்கு பண்ணியிருக்கோம். புதுமலை ஜமாத்துன்னு ஒன்று, நடுப்பேட்டை ஜமாத்துன்னு ஒன்று, கிதிர் தைக்கான்னு ஒன்று. இந்த கிதிர் தைக்கால பெண்கள் தான் இருந்தாங்க. அந்த பெண்கள் நாங்கள் கூட நினச்சா அந்த பெண்கள்கிட்ட இருந்து எப்படி பணம் திரும்பி வரும். ஆனால் உண்மையிலே ரொம்ப சிறந்த பெண்கள். 6 மாதத்துல அவங்க தரலை, 4 மாதத்துக்கு கொடுத்துருக்கோம். ஆக அதுக்கு நம்ம டபுளாக கொடுக்குறோம். பணம் வர டபுளாக கொடுக்கும்போது பல பெண்களில் கண்ணீர் வருது. ஆட்டோக்காக நாங்கள் அந்த முன்பணம், ஆட்டோக்கு செலுத்த வேண்டிய முன்பணத்தை நம்ம கொடுத்து பாக்கி பணம் அவர்கள் ஃபைனான்ஸில் வாங்கிடுறாங்க. அதை கொடுத்து அந்த பையங்கள்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. வீராணம்ன்ற ஒரு ஊரில், அந்த ஊர் சின்ன கிராமம், பசங்களுக்கு காலில் செருப்பு போடுறது கூட செருப்பு கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு போகிற பையங்களுக்கு செருப்பு கிடையாது. அந்தளவு ஏழ்மையான ஒரு விவசாய ஊர். அதில் அந்த ஊரில் போய் நான் ஒரு 50,000 கொடுத்தேன். அது ஒரு முக்கியஸ்தர் 50,000 கொடுத்தாரு. பாக்கி எனக்கே அழுது வந்துருச்சு. ஒரு ரொட்டி போடக்கூடிய ஒரு ஆள், ரொட்டி போடக்கூடிய ஆள் சாதாரண, அவருக்கு என்ன மாதத்தில் 1000 ரூபா கூட கிடைச்சிருக்காரு. 1000-1500 சம்பளமாக இருக்கலாம். அவர் கசங்கி தன் உடம்புலேருந்து கசங்கி ரூபாய் ஒரு 1000 ரூபாய் கொண்டு வந்து தந்தார். அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளோ விசேஷமாக இருக்குது. நம்ம நினச்சி பாருங்கள், நீங்கள் உங்களை நினச்சி பாருங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு நினச்சி பாருங்கள். பையங்க ஒரு 10 பசங்க, சின்ன பையங்க 5-6 வயசு 7-10 வயசு பையங்க இருந்தாங்க. திடீர்னு அந்த பையங்க எழுப்பி போயிட்டாங்க. போனோன்னு ஏன் இந்த பையங்க போகிறாங்க, சரிதான் நம்ம பேசுறது பிடிக்கல போல சொல்லி போயிட்டாங்க நினச்சேன். ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் வந்தானுங்க. ஆளுக்கு 50 ரூபா, 100 ரூபா, 25 ரூபா கொண்டு வந்து கொடுக்குறோம். எனக்கு கிடைச்ச அந்த பொன்னாடிலாம் அந்த பசங்களுக்கு தான் கொடுத்தேன். ஏன் நம்மளோட இருதே மாற மாட்டேங்குது? இதே தான் பேசிட்டு இருக்கோம். பணக்காரன் தான் கொடுக்கணும், ஏன் பணக்காரன் பையன் கொடுக்கலையா? அந்த புதுமனை என்று சொல்லி ஒரு பள்ளி வாசல்ல பேசின தென்காசியில், அது நானே ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்பேன். 2 லட்ச ரூபா வசூலாச்சு. மேலப்பாளையத்தில் நைனா முகமது மூப்பன் முகல்லா அறக்கட்டளை அப்படியே அழுகுறாங்க. ஒரு ஆட்கள் ரொம்ப வசதி கம்மியாக இருக்காங்க, நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அதுபோக செங்கோட்டையில் பண்ணியிருக்கோம். வேற வந்து சிவகங்கை இளையாங்குடியில் சிறப்பாக நடக்குது. நாகர்கோவிலில் பைத்துல் மால் கொடுக்க போகும்போது ஒரு வருஷம் 60 வயசு, நாங்கள் இஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணுறோம். அதெல்லாம் பார்க்கல. ஒரு மனிதர் வந்து 60 வயசுக்காரரு, ஒரு நாளைக்கு எத்தனை வக்து தொழுவணும் கரெக்டாக சொல்கிறாரு, 4 வக்துன்ட்டார். ஏன்னா அதுக்கு முன்னால் உள்ள பையன் எத்தனைப்பா வேதங்கள்னா 4 வேதங்கள் சொல்லுப்பான்னு சொன்ன அந்த இது வேதம் அது சொல்கிறான். எந்த அளவுக்கு இஸ்லாமிய அடிப்படை இருக்குது. அவனுக்காக புஸ்தகம் தயார் பண்ணி புஸ்தகம்லாம் கொடுக்குறோம், CD கொடுக்குறோம். அப்போ ஒரு பையன் ஒருத்தன் வந்தான் பாருங்க, எப்படிப்பட்ட பையன். அவன் வந்து 6 மாதம் ஆச்சான் முஸ்லீம் ஆகி. 6 மாதம் பையன் நான் என்னத்தை கேட்குறது? இதுக்கப்புறம் 6 மாதம் பையன் அவனுக்கு ஒன்றும் கேட்க முடியாது. சூரத்துல் ஃபாத்தியா ஆகுது, கொஞ்சம் கூட கேட்கலாம். அப்போது குல்யாயிகள் காப்போம், இன்னும் கொஞ்சம் கூட கிடைக்கல. அதுபோல் சப்பீஸ் மரபிக்கலாம் சுத்தமாக அழகாக. உங்களுக்கு நேரம் இருந்தால் சூரத்தில் யாசின் ஓதுறேன். அவன் புது முஸ்லீம், பக்கத்தில் 60 வயசுக்காரர் 60 வருஷம் முஸ்லீம், 6 மாதம் முஸ்லீம். எங்கள் 60 வருஷம் முஸ்லீமாக இருக்கீங்க, 6 மாதம் முஸ்லீம் இருக்காரு. அந்த 6 மாதம் முஸ்லீம்கிட்ட கேட்டால் உனக்கு லிமிட்டே கிடையாது, நீ எவ்வளோ வேண்டாம்னு கேள்வி தரோம். இல்லை எனக்கு நான் கோழி பண்ண வைக்கணும். ஏன் நாங்கள் இஸ்லாத்தை பார்க்குறோம் தெரியுமா? இதுக்காக தான் பார்க்குறோம் இஸ்லாத்தை. கோழி பண்ண வைக்கணும், எனக்கு 40,000 ரூபா கொடுக்கணும் தேவனுங்களா. நாங்கள் 5,000 ரூபா மேலே கொடுக்குறது வழக்கம் இல்லை. அதுக்கெல்லாம் சில சட்டங்கள் இல்லை, படித்து பார்த்தா தெரியும் சட்டங்கள்லாம் இருக்குது.
பரவாயில்ல, உனக்கு 40,000 கொடு. 4 மாசத்துல 20,000 கொடுத்தான். அவனுடைய இஸ்லாம் இருக்கு. அப்படி இருக்கிறவங்க தன் தாய் தகப்பனை கவனிப்பான், பணத்தை திருப்பி கொடுப்பான். ஆக இப்படி பல மாதிரியான நாங்கள் சக்ஸஸாக இருக்கிறோம். அதுக்கு ஒவ்வொரு ஜமாத்தினோட சேர்ந்து செய்கிறோம். அதில் இஸ்லாம் இருக்கணும், இத்தனை எல்லாம் ஃபார்ம் இருக்குது, இஸ்லாம் இருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த பள்ளிவாசலில் தொழுறாண்டு பேசிமாம் கையெழுத்து போட்டு தரணும். 2 பக்கத்து வீட்டுக்காரங்க கையெழுத்து போட்டு தரணும். பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இல்லை, அவன் நல்ல மனுஷன் கிடையாது. இது கல்விக்காகவும் சரி அல்லது மருத்துவ செலவாக இருந்தாலும் சரி, அல்லது மேக்சிமம் சிறு தொழிலுக்காக தான் நாங்கள் இது பண்ணுறோம். ஹதீஸ் தெரிஞ்சிருக்கணுங்கிறதெல்லாம் நாங்கள் அந்த சட்டத்தை போட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு இருக்குது. இப்போ யாரெல்லாம் இந்த மாதிரி ஜமாத் நமக்கு நோக்கமே இருக்க மாட்டேங்குது. அந்த எப்படி பாருங்க, இந்த தமிழ்நாட்டில் இருக்குது. நம்ம வந்துட்டோம், நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. நமக்கு எப்படியோ மாதத்துக்கு 10,000 15,000 ஊருக்கு அனுப்பிடுறோம். இனிமேல் நமக்கு என்ன, மற்றவங்க என்ன இப்படி தான் நம்ம நோக்கம் இருக்குது. ஒரு 100 ரூபா தந்திருந்தாலும் எனக்கு ஒரு 10,000 தானே கிடைச்சிருக்குமே. அதை வச்சு அட்லீஸ்ட் ஒரு 2 ஊருக்காவது நம்ம பைத்துல் மால் ஆரம்பிச்சிருக்கலாமே. ஆக யாரெல்லாம் இதில் ஈடுபடுறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கு, கை தூக்கணும். ஒருத்தருக்கு ஆர்வம் இல்லை. யாருக்கா ஆர்வம் இருக்கா? பைத்துல் மால் ஆரம்பின்னு ஆர்வம் இருக்கா? அக்கா சொல்றது உங்க ஊர்களில் கான்ட்ரிபியூஷன் இல்லை, பைத்துல் மால் ஆரம்பிப்போம், அவருடைய வேலையை பார்க்கணும்னோட போதும். அவங்க இல்லை, மற்றதான் அவங்க பண்ணுவாங்க. இது பொருளாதாரங்கிறது எல்லாரும் முடியும்னு சொன்னால எல்லா ஊர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்கு எல்லாரும். எப்படி உங்க ஊர்ல ஆரம்பிக்க போறீங்களா? நிஷால ஆரம்பிங்க. இந்த இது இருக்குது, இந்த ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபார்மை நீங்க எடுத்துக்கிறீங்க. எடுத்து அந்த ஃபார்மை அதை ஃபில்அப் பண்ணி இந்த மாதிரி இதை நிறைய காப்பி எடுத்து பண்ணுங்க. என்னமோ நமக்கு இதில் முஸ்லிம் லீக் மாநாட்டில் கிட்டத்தட்ட 15,000 ஜமாத்காரங்க வந்திருந்தாங்க. 15,000 ஜமாத்காரங்கள்ட்ட இந்த பைத்துல் மாலை நம்ம பண்ணணுங்கிற விஷயத்த நம்ம சொன்ன உடனே என்னுடைய நம்பர், டெலிஃபோன் நம்பர் நான் கொடுத்தேன். இப்போ ஒரு 15 ஜமாத்து முஸ்லீமுக்கூட தொடர்புள்ள ஜமாத்துகளோட, முஸ்லீமுடைய தொடர்புள்ள ஜமாத்தில் 15 பேர் ஆரம்பிக்க ரெடியாக இருக்காங்க. ஆக இதை நீங்கள் செய்யணும், செய்ய வேண்டிய நம்ம கடமை. அதை நம்ம விட்டுட்ருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இனிமையாவது நம்ம செய்வோம். உங்கள் ஊரில் நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ண தர்றதுங்கிறது 2வது மேட்ரு. அதுவும் பெரிய பெரிய அமௌண்ட்டு கான்ட்ரிபியூஷன் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அந்த பையங்க 100 ரூபா கொடுத்தாங்களே, அதுதான் இன்னைக்கு வரைக்கும் 1 லட்ச ரூபா ஒருத்தர் கொடுத்தாரு. நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு பாராட்டு இல்லைங்க, இந்த பையனுக்கு தான் 100 ரூபா கொடுக்கணும் பாராட்டு. 80 வயதுக்குலாம் ஒரு 10,000 ரூபா கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ஒரு ஊரில் கொடுத்தான்னு வைக்கலாம். தென்காசியில் ஒரு பெரிய வசதி உள்ளவர் 1 லட்ச ரூபா கொடுத்தாரு. அவர் என்ன வந்து நீங்கள் பாராட்டு. இந்த சின்ன பையன் 50 ரூபா கொடுக்குறாங்க, அதுதான் எங்களுக்கு வேணும். இந்த சின்ன பசங்க கொடுக்குறாங்க மறுபடியும் நமக்கு பிரச்சனை இல்லையே. 4ஆம் வட்டத்தில் பைத்துல் மால் பரவிடுமே. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம உங்களுக்கு யாருக்காவது இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு எங்களை அணுகுனா அந்த ஃபார்ம்ஸ் கொடுக்குறோம், அதை ஃபோட்டோ காப்பி எடுத்து உங்கள் ஊருக்கு அனுப்பி உங்கள் ஊர் ஜமாத்து நாங்களும் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் போயிடலாம். ஆக இதை செய்யக்கூடிய ஆட்கள்லாம் நீங்கள் துவா செய்திக்கொள்ளுங்க. நாங்களும் உங்களுக்கு துவா செய்கிறோம். இந்த சேவை மேலும் மேலும் பரவும்படி துவா செய்திக்கொள்ளுங்க. ஆஹரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது போல் தம்பி இதை கண்டினியூ பண்ணனாலும் கண்டினியூ பண்ணலாம். இன்னும் ஊருக்கு போகணும் ஆளுக்கு தான் நம்ம சாப்பாடு பற்றி இப்போ தான் நார்சலம் கொடுக்குறோம். அதெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட நான் ஈஸாவும் ஊருக்கு போகிறாரு, சாய்மா போயிட்டா, நான் போயிட்டேன். நடக்குதுன்னா السيئات وتغفر لنا بها جميع الخطيئات وتقضي لنا بها جميع الحاجات وترفعنا بها عندك عدد الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. 12 ரெக்கார்ட் உங்களுக்கு கிழக்கில் ரிலீஸ் பண்ணுறோம். 26 எத்தனை மணிக்கு? சாயந்தரம் தொழுகை
பையன் ஃபங்க்ஷன்லாம் வரவா வச்சுப்பா சூடு கல்யாணத்தையும் ஒரு 5 நிமிஷம் வெளியிட்டு கிளம்பிடுது. யாரெல்லாம் வேற எல்லாம் இங்க இருக்கிறீங்க? நான் வந்து நேற்று வந்தேன். 20 என்று அதை நம்ம துவா செய்யணும். யாரெல்லாம் அன்று ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட ஷர்ரின் மூலமாக இவ்வளோ பெரிய ஹைரை நீ கொடுத்தாயே, அந்த மாதிரி என்னுடைய இந்த ஷர்ரையும் நீ ஹைராக்கி வைப்பா என்று அல்லாஹ் துவா கேட்கணும். இந்த துனியாவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஷர்ரும் அல்லாஹ் ஹைரும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு தான் நடைபெறுகிறது. அந்த ஷர்ரையும் அல்லாஹ் தஆலா ஹைராக மாற்றி விடுகிறான். சற்று சிந்தித்து பாருங்கள். அன்றைய தினத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பிரிந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணற்றிலே போடப்பட்டார்கள், அடிமையாக விற்கப்பட்டார்கள், அந்த பெண் துரத்தி ஜெயிலிலே போடப்பட்டார்கள். ஏன் அவ்வளவு ஷர்? எதுக்காக? அவர்கள் மட்டும் அன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிரியாமல் இருந்திருந்தால் எகிப்திய நகரமே பஞ்சத்தால் அழிந்து போயிருக்கும். அங்கே பிரிக்க வச்சான் அல்லாஹ் தஆலா, அங்கே நபியாக ஆக்கி வைத்து இங்கே அவர்களை அதிகாரியை ஆக்கி வைத்து எகிப்து தேசத்தை பஞ்சத்திலிருந்து காப்பாற்றலாம். இது நம்ம கிடைக்கக்கூடிய பாடம் என்ன? ஒவ்வொரு ஷர்ரும் அது ஹைரின் காரணமாகத்தான் இருக்குது. அதனால தான் அல்லாஹ் தஆலா எதிக்கல் ஹைர், என்னுடைய கரகத்தில் நன்மைகள் தான் இருக்குன்னு சொன்னால் அல்லாஹ் தீமைகள் இருக்குன்னு சொல்லவே இல்லை. எல்லா காரியங்களும் இந்த துனியாவில் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு தான் நடைபெறுகிறது. அதனால் நம்ம கரக்கூடிய அத்தனை காரியங்களையும் நாம் அதை நன்மை என்று கருதி அந்த ஷர்ரான விஷயங்கள் பொறுமையோடு இருக்குமே என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதை எல்லாவற்றையும் ஹைராக்கி வைத்து நம்முடைய வாழ்க்கையும் மிக சிறப்பானதை ஆக்கி வைப்பான். அந்த தௌஃபீக் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் தந்தருவான் என்று கூறியவனாக இந்த உரையை முடிவு செய்கிறேன். வாகிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى
وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى أَلَمْ يَجِدْكَ يَتِيمًا فَآوَى وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى وَوَجَدَكَ عَائِلًا فَأَغْنَى فَأَمَّا الْيَتِيمَ فَلَا تَقْهَرْ وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ صدق الله العظيم. கிராத் உதவிமைக்காக ஜஸாக்கல்லாஹு ஹைர் என்ற நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களும் அவர்கள் உரிமையுடன் அவர்களே வந்து ஓத வேண்டும். கூப்பிட்டு ஓதணும் இல்லை, வந்து அவர்களே அடிக்கடி இந்த கிராத்தி அழகிய இந்த மாதிரி கம்பீரமான அந்த குரலில் ஓத வேண்டும் என்று இந்த சபையில் சார்பாக அவளை கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா நீண்ட நெடுகாலம் நீண்ட ஆயுசும் சரி சுகத்தையும் கொடுத்து இந்த அஜேஷ் அதிகமாக ஓதக்கூடிய தௌஃபீக்கை அளிப்பானாங்க. இன்னும் சகோதரர்கள் வர வேண்டிய காரணம் இருக்கிறதுனால சீதை வெட்டிட்டு பார்க்கல சகோதரர் வர வேண்டிய நேரமும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதனால பயானை கொஞ்சம் 9 காலம் வைத்துக் கொள்ளலாம். இதற்கு இடையில நான் ஏற்கனவே போன வாரம் நம்ம சொன்னோம், அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு நமது தாஜுதீன் அவர்களை பாட வைத்து ஒரு 11 பாடல்கள் அதை வந்து நம்ம சீடியாக விட்டுருக்கிறோம். போன வாரமும் சில சகோதரர்கள் வாங்கினார்கள். ஆசை வீசப்படுபவர்கள் இது 10 ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம். டப்பும் இருக்குது, மியூசிக் சைட் மியூசிக்கும் இருக்குது. அது இல்லாமல் இப்பொழுது நம்மளோட ஊரில் சாதிக் மாமா அவர்களுடைய பிரியத்தினால என்ன செஞ்சாங்க, அத்தனை பாடல்களையும் எழுதியும் இருக்கிறார். அதாவது மன்னிக்கும் எழுதின பாடலை உற்சவமாகவும் போட்டிருக்கிறார்கள். இது வந்து ஹதியா ஒன்றும் இல்லை. இது வந்து நீங்கள் யாரும் இந்த மாதிரி பழைய வாசிக்க வீசப்படுறவங்க இதையும் எடுத்துக்கிட்டு ஒரு காப்பி எடுத்துக்கலாம். அது அதே சமயம் நமது என்னுடைய நண்பர் மரியாதைக்குரிய ஸ்ரீதேவி நம்ம இஸ்மாயில் பிலாலி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவளுடைய இல்லந்தெல்லாம் சின்ன சாப்பாடுன்னு நினைக்கிறேன். குரலுக்குள்ள பிரமாதமாக அது ஒரு காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஆசைப்படுகிறேன். அது ஒரு காரணமாக இருக்கும்ட்டு மனமும் மனமல்ல மறையை ஓதாத நாவும் நாவல்ல நபி புகழ் பாடாத பாட்டும் பாட்டல்ல நபி வழி வாழாத வாழ்வும் வாழ்வல்ல நபி வழி வாழாத வாழ்வும் வாழ்வல்ல இறையை தேடாத மனமும் மனமல்ல மறையை ஓதாத நாவும் நாவல்ல நபி புகழ் பாடாத பாட்டும் பாட்டல்ல நபி வழி வாழாத வாழ்வும் வாழ்வல்ல நபி வழி வாழாத வாழ்வும் வாழ்வல்ல. இறையை தேடாத மனமும் மனமல்ல மறையை ஓதாத நாவும் நாவல்ல நபி புகழ் பாடாத பாட்டும் பாட்டல்ல நபி வழி வாழாத வாழ்வும் வாழ்வல்ல நபி வழி வாழாத வாழ்வும் வாழ்வல்ல. அருள்மறை குர்ஆனை இறக்கி வைத்தானே அதன் விளக்கமாய் நபியையும் அனுப்பி வைத்தானே. அருள்மறை குர்ஆனை இறக்கி வைத்தானே
மன்னவன் தந்த மறையும் நபியும் வேறல்ல. இறையை தேடாத மனமல்ல, மறையை ஓதாத நாவல்ல. நபி புகழ் பாடாத பாட்டும் பாட்டல்ல. நபி வழி வாழாத வாழ்வும் வாழ்வல்ல. இந்த பூமியில் நாம் வாழ்ந்திடும் காலம் இமை மூடியே திறந்திட வேகமாய் ஓடும். இந்த பூமியில் நாம் வாழ்ந்திடும் காலம் இமை மூடியே திறந்திட வேகமாய் ஓடும். வலக்கையில் ஏடு பெற நீயும் நாடு, மல்லவன் முன்னே வலதும் இடதும் ஒன்றல்ல. இறையை தேடாத மனமல்ல, மறையை ஓதாத நாவல்ல. நபி புகழ் பாடாத பாட்டும் பாட்டல்ல. நபி வழி வாழாத வாழ்வும் வாழ்வல்ல. நபி வழி வாழாத வாழ்வும் வாழ்வல்ல. மீளா துயினில் நாமும் விழுந்ததன் பின்னே மீண்டும் மறுமையில் நிற்போம் மன்னவன் முன்னே. மீளா துயிலினில் நாமும் விழுந்ததன் பின்னே மீண்டும் மறுமையில் நிற்போம் மன்னவன் முன்னே. உண்மையின் விதைகள் மறுமையின் பயிர்கள், இறைவனின் நியதி இம்மை வாழ்வும் நிலையல்ல. இறையை தேடாத மனமல்ல, மறையை ஓதாத நாவல்ல. நபி புகழ் பாடாத பாட்டும் பாட்டல்ல. நபி வழி வாழாத வாழும் வாழ்வல்ல. நபி வழி வாழாத வாழும் வாழ்வல்ல. இப்போ யா ஷஹீத் யா ரசூலல்லாஹ், யா ஷஃபீ யா ஷஹீத் யா ரசூலல்லாஹ், யா ஹமீம் யா தாஹா யா நபி அல்லாஹ், யாசீனே தாசீனே யா நபி அல்லாஹ், யாசீனே தாசீனே யா நபி அல்லாஹ், யா மக்கி யா மதனி இப்னு அப்துல்லாஹ், யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ், யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ். கண்மணியே விண்மணியே காத்தமுன் நபியே, எந்த காலமெல்லாம் புகழ் மணக்கும் கருணை நபியே. பொன்மணியே நன்மணியே புத்தொலி நபியே, என்றும் போற்றுகிறேன் தங்களை நான் உத்தம நபியே. தஞ்சம் வேண்டி தங்களை நான் கெஞ்சுகின்றேனே, தஞ்சம் வேண்டி தங்களை நான் கெஞ்சுகின்றேனே. இன்னும் தாமதமேன் ஆருயிரேயம் பெருமானே, இங்கு விஞ்சுகின்ற அன்பில் நெஞ்சம் வாடுதே, விஞ்சுகின்ற அன்பில் நெஞ்சம் வாடுதே. என் நெஞ்சம் உருகி அழுதழுது தேடுதே. யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ், யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ். கோடி கோடி நேசர்களின் பொன்மனங்களில் நாளும் கோலமுடன் வீற்றிருக்கும் கோமா நபியே, ஆடி
பாடி போற்றுகின்ற நாவுகளெல்லாம் நல்ல பசுமையுடன் மனம் பரப்பும் பயகம்பர் நீரே. நாடி நரம்பு எலும்புகளில் உயிரணுக்களில் நாடி நரம்பு எலும்புகளில் உயிரணுக்களில் நாளெல்லாம் ஆளுகின்ற நாயனின் தூதர் தேடி தேடி அலைகின்றேனே நாளுமே. தேடி தேடி அலைகின்றேனே நாளுமே. உங்கள் திருமுகத்தை நான் காண வேண்டுமே. யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ். ஆதம் முதல் ஈசா வரை அனைத்து நபிகளும் அவரவர்தம் நிலையை எண்ணி அழுது புலம்பவே, நாதியற்ற மானிடர்கள் நரகத்தை எண்ணி நடுங்குகின்ற கியாமத்தெனும் மறுமை நாளிலே ஆதரவாய் அடைக்கலமாய் உம்மத்தை எல்லாம் ஆதரவாய் அடைக்கலமாய் உம்மத்தை எல்லாம் அரவணைத்து காப்பதுங்கள் அன்பு உள்ளமே. வேத நபி நாயகமே தாங்கள் இல்லாமல் வேத நபி நாயகமே தாங்கள் இல்லாமல் அங்கு வேறு துணை எங்களுக்கு யாரும் இல்லையே. யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ். எங்கள் நபியே மஹ்ஷர் வெளிலி வாவுல் ஹம்தனும் இனிய கொடியின் நிழலில் எம்மை ஒதுங்கிடச் செய்வீர். தங்க நபியே தங்கள் ஹவுதுல் கௌசரில் நாங்கள் அமுத தண்ணீர் பருகி தாகம் தீர்க்க தயவு செய்குவீர். வெண்கொடுமை நரகத்திலே வீழ்ந்திடாமலே வெண்கொடுமை நரகத்திலே வீழ்ந்திடாமலே வெற்றி மேவும் ஷஃபாஅத்தை தந்தருள் வீரே. மங்களங்கள் தங்கும் சொர்க்கப்பதியிலே மங்களங்கள் தங்கும் சொர்க்கப்பதியிலே உயர் மக்காமுல் மஹமூதை காணும் மக்கத்தின் நபியே. யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ். யா ஷஃபீ யா ஷஹீத் யா ரசூலல்லாஹ் யா ஹமீம் யா தாஹா யா ஹபீபல்லாஹ். யாசீனே தாசீனே யா நபியல்லாஹ் யாசீனே தாசீனே யா நபியல்லாஹ். யா மக்கி யா மதனி அப்னே அப்துல்லாஹ் யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ். மனமும் மனமல்ல மறையை ஓதாத நாவும் நாவல்ல நபி புகழ் பாடாத பாட்டும் பாட்டல்ல நபி வழி வாழாத வாழும் வாழ்வல்ல நபி வழி வாழாத வாழும் வாழ்வல்ல இறையை தேடாத மனமும் மனமல்ல மறையை ஓதாத நாவும் நாவல்ல நபி புகழ் பாடாத பாட்டும் பாட்டல்ல நபி வழி வாழாத வாழும் வாழ்வல்ல நபி வழி வாழாத வாழும் வாழ்வல்ல. அருள்மறை கூறு ஆனை இறைக்கி வைத்தானே அதன் விளக்கமாய் நபியையும் அனுப்பி
வைத்தானே அருள்மறை குர்ஆனை இறக்கி வைத்தானே அதன் விளக்கமாய் நபியையும் அனுப்பி வைத்தானே மறை தினம் போது நபி வழி வாழு மன்னவன் தந்த மறையும் நபியும் வேறல்ல இறையை தேடாத மனமும் மனமல்ல மறையை ஓதாத நாவும் நாவல்ல நபி புகழ் பாடாத பாட்டும் பாட்டல்ல நபி வழி வாழாத வாழும் வாழ்வல்ல நபி வழி வாழாத வாழும் வாழ்வல்ல இந்த பூமியில் நாமும் வாழ்ந்திடும் காலம் இமை மூடிய திறந்திட வேகமாய் ஓடும் இந்த பூமியில் நாமும் வாழ்ந்திடும் காலம் இமை மூடிய திறந்திட வேகமாய் ஓடும் வலக்கையில் ஏடு பெற நீயும் நாடு வல்லவன் முன்னே வலமும் இடதும் ஒன்றல்ல இறையை தேடாத மனமும் மனமல்ல மறையை ஓதாத நாவும் நாவல்ல நபி புகழ் பாடாத பாட்டும் பாட்டல்ல நபி வழி வாழாத வாழும் வாழ்வல்ல நபி வழி வாழாத வாழும் வாழ்வல்ல மீளா துயிலினில் நாமும் விழுந்ததன் பின்னே மீண்டும் மறுமையில் நிற்போம் மன்னவன் முன்னே மீளா துயிலினில் நாமும் விழுந்ததன் பின்னே மீண்டும் மறுமையில் நிற்போம் மன்னவன் முன்னே இம்மையின் விதைகள் இம்மையின் செயல்கள் மறுமையின் பலன்கள் இறைவனின் நியதி இம்மை வாழும் நிலையல்ல இறையை தேடாத மனமும் மனமல்ல மறையை ஓதாத நாவும் நாவல்ல நபி புகழ் பாடாத பாட்டும் பாட்டல்ல நபி வழி வாழாத வாழும் வாழ்வல்ல நபி வழி வாழாத வாழும் வாழ்வல்ல نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وسيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله وصلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا كثيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما تفهيما மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரிய ஆலிம் பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அளப்பெரும் கருணையினாலும் அண்ணலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தை கொண்டு மீண்டும் போன வாரம் இந்த மஜ்லிஸ் ஆரம்பிக்கப்பட்டு தொடர ஆரம்பித்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து இதை எந்த விதமான தடங்களும் இன்றி கியாமத் நாள் வரை அவன் நடத்தி அதை அவனால் புரிந்து கொள்ளப்பட்ட மஜ்லிஸாக ஆக்கிடுவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று நமக்கு தௌஃபீக் செய்தது போல் இன்னும் நம்முடைய நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் தௌஃபீக் செய்து இந்த மஜ்லிஸை நிரப்புவானாக. யாம் பெற்ற
இன்பம் பெருக இன்ப இவ்வையம் என்ற அடிப்படையில் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த தௌஃபீக், இந்த கருணை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் பலருக்கும் வழங்குவானாக. இந்த மஜ்லிஸை இன்னும் அதிகமான நல்ல ஷேக்மார்கள், நல்ல பெரிய பெரிய ஆலிம் உலமாக்கள் பெருந்தகையில் வந்து நல்ல கருத்துக்களையும் சொல்லி நம்மளுடைய அந்த இல்மை தேடக்கூடிய அந்த தௌஃபீக்கை தொடர்ந்து வைப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரியாதைக்குரிய ஆலிம் அவர்களை சூரா ஓதச் சொன்னோம். அப்படி எந்த சூரா ஓதுன்னு கேட்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு இஷ்டமான சூரா ஓதுங்க என்று சொன்னோம். ஆனால் பாருங்கள், அல்லாஹுடைய இது தௌஃபீக்குடைய அடையாளம். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்புக்கு பொருத்தமான ஒரு சூறாவைத்தான் ஓதினார்கள். அதுவும் குறிப்பாக கடைசியாக வசனம் வம்மா பி நிஅமத்திக ரப்பி வம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். நிச்சயமாக அல்லாஹுடைய நியாமத்துகளை நீங்கள் வெளிப்படுத்துங்கள், சொல்லுங்கள் என்று தான் கடைசியாக ஓதினார்கள். இப்போ வந்திருக்கிற இந்த தலைப்பை இன்றைய விஷயமே என்னன்னு சொன்னால், இப்போ உள்ள சமீப காலத்திலே அல்லாஹ் தஆலா எனக்கு செய்த அந்த நியாமத்துக்களை உங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று வந்திருக்கிறோமாகவே பொருத்தமான ஒரு சூறாவைத்தான் அல்லாஹ் ஓத வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், புகழும் நன்றி அல்லாஹ்வுக்கு தான். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிடுவோம். எந்த பொருளுமே மூலத்தை நோக்கி போவதற்குத்தான் ரொம்ப ஆசைப்படும். மூலத்தை நோக்கி போயே ஆக வேண்டும். மேகம் இருக்கிறது, மேகத்திலிருந்து மழை பெய்கிறது. அந்த மழை மேலே விழுந்தாலும் சரி, அது வெள்ளமாக பெருக்கெடுத்து ஆறாக பெருக்கெடுத்து கடலிலே போய் கலக்கிறது. அடுத்தது நடப்பது என்ன? அந்த கடலிலே கலந்த நீர் மீண்டும் ஆவியாக மேலே போகிறது, மீண்டும் மழையாக பெய்கிறது. ஆக இதே மாற்றமாக வைத்துக் கொண்டாலும் கடலில் இருந்து தண்ணீர் தரையிலே இருக்கிறது, அது மேகமாக எவாபரேட் ஆகி மேலே செல்கிறது. மேலே இருந்து விடுவதில்லை, அது மேகங்களாக ஓட்டப்பட்டு மீண்டும் மழையாக வந்து மீண்டும் தரையிலே ஓடுகிறது. அப்போ ஒவ்வொன்றுமே தன்னுடைய மூலத்தை நோக்கி போவதில் தான் நியதி அல்லாஹ் தஆலா வைத்து நியதியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மூலத்தை நோக்கி சும்மா போச்சுன்னா போகுமா? அதனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த மூலத்தை நோக்கி போவதிலே ஒரு ஆசையை, ஒரு இஷ்கை உண்டாக்கி இருக்கிறான். இந்த அல்லாஹ் தஆலா ஒருவன் தான் ஏக இறைவன். எல்லாமே அவனுடைய படைப்பு எல்லாமே த காம்பனன்ஸ் ஆஃப் டூ திங்ஸ் என்று சொல்வார்கள். இரண்டு விதங்களுடைய சேர்மனம் தான் அல்லாஹ் தஆலா ஒரு படைப்பாக வருகிறது. உதாரணமாக ஒரு சரீரம் என்று சொன்னாலே அது மண்ணும் தண்ணியும் கலந்ததாக இருக்கிறது. அல்லது ஒரு மனிதன் என்று சொன்னாலே ரூஹும் சரீரம் கலந்ததாகத்தான் இருக்குது, இல்லையா? ரூஹும் சரீரம் கலந்தது தான் ஒரு மனிதனாக இருக்குது. அதே சமயம் மனிதனாக இருந்தாலும் கடைசி அல்லாஹ் தஆலா வைத்திருக்க நியதி என்ன என்று சொன்னால், ரூஹ் அல்லாஹ்விலிருந்து வந்தது மீண்டும் அல்லாஹ்வை நோக்கி செல்கிறது, சரீரம் மண்ணிலிருந்து வந்தது மீண்டும் மண்ணை நோக்கியே செல்கிறது. இப்போ ரெண்டுமே புறப்பட்ட இடத்தை நோக்கி தான் கடைசியாக போய் சேர வேண்டும். ஆனால் பாருங்க, கடைசியாக ஒரு மனிதன் படைக்கப்பட்டு வாழ்ந்து அழிந்து மௌத்தாய் போய் அந்த கடைசி நிலையில தான் அந்த சரீரம் பூமிக்கு போகுது, ரூஹ் மேலே போகுது. ஆனால் ஹயாத்தா இருக்கும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் சரீரம் கீழ் நோக்கி போகுது, ரூஹு மேல் நோக்கி அழைக்கிறது. இப்போதான் கான்ஃபன்ட்ரேஷன் போட்டி வருது. இந்த சரீரம் மண்ணால் படைக்கப்பட்டது, மண் கீழே வந்தது. அதனால் அந்த சரீரம் என்ன செய்யுது, மண்ணை நோக்கி கீழ் நோக்கி நம்மளை இழுக்கிறது. கீழான ஆசைகள், கீழான இச்சைகளை நோக்கி அது இழுத்துக்கிட்டே இருக்குது. அதே சமயம் ரூஹ் அல்லாஹ்விடமிருந்து மேலிருந்து வந்தது. அந்த ரூஹானித்தை என்ன செய்து நம்மளை அல்லாஹ்வின் பாதையிலே மேலே போவதற்காக திக்ர் செய்ய, நேர்வழியில வா, தொழு, இபாதத் செய்ய, அல்லாஹ்வை நோக்கி நீ செல்லு என்று அது அல்லாஹ் நோக்கி இழுத்துக்கொண்டே இருக்கிறது. ஹயாத்தா இருக்கும் பொழுது இந்த சரீரமும் சரி, அந்த ரூஹும் சரி, அதனுடைய நிலையை நோக்கி போவதிலே சந்தோஷம் அடைகிறது. ஒரு சரீரம் என்ன செய்து அது கீழான அந்த தேவையை, இச்சையை, அது என்ன விதத்திலையும் இருக்கலாம், அதை நிறைவேற்றும் போது சந்தோஷம் அடைகிறது. ஆனால் அதே சமயம் அது சிற்றின்பம், பேரின்பம் என்ன சொல்கிறாங்க, இந்த ரூஹானியத்து, இந்த ரூஹு இங்கே வாழக்கூடிய காலத்திலேயே அது அல்லாஹ்வை நோக்கி போய் அல்லாஹ்வுடைய சங்கமிப்பா இருக்குன்னு சொன்னால் அது மிக அழகாக உயர்ந்ததாக போய்விடுகிறது. அப்போ வாழும் போதிலேயே அந்தந்த இடங்களுக்கு மூலத்தை நோக்கி போகும்போது ஒரு சந்தோஷத்தை, ஒரு இன்பத்தை அல்லாஹ் தஆலா நியதியாகி வைத்திருக்கலாம், இல்லையா? அதே மாதிரி தான் நாம் எல்லாரும் ஊரில் இருந்து இவ்வளவு தூரம் ஆயிரக்கணக்கான மைல்கள் தாண்டி வந்தாலும், சம்பாதித்தாலும், குடும்பத்தோடு இருந்தாலும், குடும்பத்தோடு இல்லாவிட்டாலும், எவ்வளவோ பிரச்சனை இருந்தாலும் கூட நம்முடைய மனம் ஊரை நோக்கி செல்லும் பொழுது, நம்முடைய சொந்த ஊரை நோக்கி செல்லும் போது, சொந்த மண்ணை நோக்கி செல்லும் போது அது ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் தஆலா உண்டாக்கி வச்சிருக்கு. அது ஒரு சிறப்பை அல்லாஹ் தஆலா உண்டாக்கி வச்சிருக்கலாம். கம்பேர் பண்ணி பார்க்குறோம், ஊரில் குப்பை, அசிங்கம், சாக்கடை, நாட்டம், கரண்ட் கட்டு, அரசியல்வாதி, லஞ்சம் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஊரில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா நல்ல தௌஃபீகை தந்திருக்கிறான், நல்ல வேலையை தந்திருக்கிறான், நல்ல இடத்தை தந்திருக்கிறான், நல்ல சுத்தத்தை தந்திருக்கலாம், எல்லாம் இருக்குது. இருந்தும் கூட நம்முடைய மனம் என்ன நினைக்குது, நம்முடைய சொந்த ஊரை நோக்கித்தான் போகுது, நம்முடைய சொந்த மண்ணை நோக்கித்தான் போகுது. இவ்வளவு இருக்கட்டும், ஆனால் அது நான் பிறந்த மண், நான் வளர்ந்த மண், அதெல்லாம் எனக்கு அதில் போகிறதுக்கு தான் சந்தோஷம் என்று அதைத்தான் மனசு ஆசைப்படுது, அதைத்தான் மனது நாடுகிறது.
நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா விட்டு புறப்பட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டா புறப்படுறாங்க இல்லையா? இந்த அல்லாஹ் நம்ம கட்டளையிட்டான், அதனால நம்ம புறப்படுறோம். அதனால நிச்சயமா அல்லாஹ் தஆலா போகிற இடத்துல நமக்கு நல்ல அர்த்தம் தருவாங்க ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். ஏன்னா நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படுற நேரத்திலேயே ஒரு துஆவை அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டான். வகுர் ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்கின் வஜஅல் லி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். நபியே நீங்க கேளுங்க, யா அல்லாஹ் நான் போய் சேரக்கூடிய இடத்தை சிறப்பான இடமாக ஆக்கி வைப்பாயாக, புறப்பாடுகளையும் சிறப்பான புறப்பாடு ஆக்கி வைப்பாயாக, உன்னிடம் ஒரு நல்ல சுல்தானை தருவாயாக. அப்போ அல்லாஹ் தஆலா துவா கேட்க வச்சுட்டான். அல்லாஹ்வே கற்றுக் கொடுத்து துவா கேட்டிருந்தா நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக போய் சேரக்கூடிய இடத்தை சிறப்பாக தான் ஆக்கி வைக்க போகிறான். நிச்சயமாக எதிர்காலத்தில் சிறப்பாக தான் ஆக்கி வைப்பான். அதில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இல்லையா? ஆனால் அப்படி இருந்து கூட மக்காவுடைய எல்லைக்கு வரும்போது ஒரு மனசு என்ன பாடுபடுது, மனதில் என்ன எண்ணம் வந்தது? யாரெல்லாம் மக்கா நகரமே நான் உன்னை விட்டு போகிறேனே, நான் உன்னை விட்டு போகிறேன். அவர்கள் பிறந்து வளர்ந்து விளையாண்டு அங்கே திருமணம் முடித்து பிள்ளை குட்டிகள் பெருத்து வாழ்ந்த நகரம் இல்லையா? மூதாதையர்கள் வாழ்ந்த நகரம். அப்போ சொந்த மண், அந்த சொந்த மண்ணை விட்டு போகிறோம்னு சொன்ன உடனே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது என்னோடாத கவலை, இந்த இதெல்லாம் வந்து இந்த சொந்த மண்ணை நம்ம திரும்ப வந்து அடைவோமா, நாம் சேருவோமா என்ற அந்த ஏக்கம், அந்த ஏக்கத்தோடு நிற்கும் போது தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய நண்பனுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறான். இன்னல்லதி பரத அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மா அல்லாஹ் வாக்கு கொடுத்தான். நபியே நிச்சயமாக உம்மீது குர்ஆனை கடமையாக்கி வைத்தவன் எவனோ அவன் உங்களை இந்த ஊருக்கு கொண்டு வர போதுமானவன் என்று அல்லாஹ் தஆலாவுடைய வாக்கு அங்கே இருந்துச்சு. அவன் சொல்லலாம் சந்தோஷமாக போனாங்க. அதே அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்முடைய தாய்மார்கள் கிழக்கு ஊரில் எல்லா ஊர்களையும் விளக்கம் உண்டு நினைக்கிறேன். எங்கள் ஊர்லலாம் மற்ற ஊரில் எனக்கு தெரியல, எங்கள் ஊரில் கால்படி இருந்தால் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வீடுகளில் சுவர்லேயே பதிச்சு வச்சுருப்பாங்க. சுவர்லையே இந்த துவா பதிச்சு வச்சிருக்கீங்கன்னா போகாமல் மறக்காமல் ஓதிட்டு போகணுங்கிறதுக்காக. இன்னல்லதி பரத அணைக்கல் குர்ஆன லராதுக இலா மா அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்று நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு கொடுத்தான். நிச்சயமாக உம்மீது இந்த குர்ஆனை கடமையாக்கி வைத்தானே, பரலாக்கி வைத்தானே. இதில் செய்தி என்னன்னு சொன்னால் சப்ஜெக்ட் இல்லாதது. அப்போ குர்ஆன் என்பது பரலுங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்துருச்சு. அவன் உங்களை இந்த ஊருக்கு நிச்சயமாக திருப்பி கொடுக்க வருவான் என்று தன் நண்பனுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தான். ஏற்கனவே நம்ம நட்புக்கா என்ற தலைப்பில் பேசும்போது சொன்னோம், தம்பிலாம் புதுசாக வந்திருக்காங்க தெரியாது. ஒரு நண்பனுடைய உயர்ந்த நட்புக்கு இலக்கணம் இதுதான். எப்படி உன்னுடைய நண்பன் ஏதாவது குடும்ப பிரச்சனை, வியாபாரம், மற்ற எந்த விஷயங்கள்னால கதி கலங்கி போய் இருக்கும்போது நாளை எனக்கு எப்படி இருக்குமோ என்று கேட்கும் பொழுது நீ பயப்படாதே, உனக்கு நான் இருக்கிறேன் என்ற அந்த ஒரு நம்பிக்கை விட்டுறது பாருங்க. இதுதான் நட்புடைய உச்சகட்டம். இதுதான் அதுதான் பெரிய சிறப்பு. அப்போ அந்த உச்சகட்ட நட்புடைய அந்த வெளிப்பாட்டை அல்லாஹ் தஆலா இங்கே காமிக்கிறான். நீங்கள் பயப்பட நான் பொறுப்பு அப்படிங்க. அடுத்தது என்ன பண்ண அல்லாஹ் தஆலா கடைசி முடிவு என்னமா ஆனது? பொதுவாக அந்த காலத்தை வாக்கு கொடுப்பாங்க, நண்பன் வாக்கு கொடுப்பான், நம்மளாம் செய்கிறேன். கடைசி உண்மையிலேயே உதவி கேட்டு போகும்பொழுது அன்றைக்கி சொன்னேன், அது ஏதோ ஆறுதலுக்காக சொன்னேன், ஒரு இதுக்காக சொன்னு சொல்லக்கூடிய மனிதரை நம்ம பார்க்குறோம். பல வருஷங்களுக்கு முன்னால் ஏர்போர்ட்லேருந்து ஒரு சகோதரர் ஃபோன் போட்டு சென்னை தர்பாரில் ஹோட்டல் நடத்திட்டு இருக்கும்போது விஷயம் சொன்னேன்னா, ஏதோ ஒரு குமர்காயத்துக்காக வசூலுக்காக நான் வர்றேன்னா ஒரு நண்பன் வர சொன்னான். இங்கே வந்துட்டா ஆளையே காணும். ஃபோனை போட்டால் எனக்கு தெரியாது, நான் இப்போ வர சொன்னேன், அப்போ வர சொன்னான்னு பல்டி அடிச்சுட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை பாருங்க. அந்த இடத்துல யாரோ ஒரு நபர் அவர் சொல்லிக்கிறாங்க, சென்னை ஜபார் மௌருக்கு ஃபோன் போடுங்கன்னு சொல்லி தெரியுமான்னு சொன்னோன்னா நான் என் ஊரில் சந்திச்சுக்கன்னு சொன்னேன். ஃபோன் போட்டார். உடனே அவரை வரவழைத்து அவளுக்கு எல்லாருடைய தேவையை செஞ்சோன்னு வைங்களேன். அந்த விதம் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தா, அது பெரிய விஷயம். அப்போ நட்பு உண்மையான நட்பு என்ன சொன்னால் வாக்கு கொடுக்கணும், கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும் இல்லையா? அதை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றலாம். அது எவ்வளோ அழகாக நிறைவேற்றினான், அதுதான் ஆச்சரியமான விஷயம். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து வரும்பொழுது மக்கத்தில் இருந்த அத்தனை குஃபார்களும் இந்த முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொன்றுவிட வேண்டும் என்ற ஒரு அபாயகரமான நிலையில் ரசூலுல்லாஹ் வெளியேற்றப்பட்டார் இல்லையா? திருப்பி ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எப்படி உள்ள கொண்டு வர்றான்? அந்த அத்தனை குஃபார்களும் எங்கே இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை கொன்று விடுவார்களோ என்று பயப்படக்கூடிய நிலையில் அல்லாஹ் தஆலா கொண்டு சேர்த்து சொல்லுவாங்கல்ல, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் an equal and opposite reaction வாங்க இல்லையா? வெளியேறும்போது ஒரு 10,000 குஃபார்கள் இருந்தான்னு வச்சுக்கிறோம். ஒரு கணக்குக்கு 10,000 பேரும் இவரை கொல்ல வேண்டும் என்ற நிலையில் வெளியேறாங்க. இந்த 10,000 பேரும் இவர் நம்மளை கொண்டு விடுவாரோ என்று பயப்படுற நிலையில் அல்லாஹ் தஆலா வெற்றி வீரராக கொண்டு வந்து திருப்பி கொண்டு சொந்த ஊரில் சேர்த்தான்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய. அதனால தான் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊருக்குள்ளே வரும்பொழுது திருப்பி சொன்னாங்க, சதக்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். நம்ம இதில் பெருநாளில் சொல்கிறோமா இல்லையா? சொன்னாங்க அல்லாஹ் அக்பர் கபீரா அல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி புக்ரத்தன் சொல்லிட்டு சதக்க பாதா வனஸர அப்தா மஅஸ ஜுந்தா அல்லாஹ் ஓதுறாங்க. அல்லாஹ் தஆலா சதக்க பாதா வாதாவை நிறைவேற்றினாங்க, நஸர அப்தா தன்னுடைய அடியாருக்கு உதவி செய்தான் என்று அந்த இதெல்லாம் நன்றி உணர்வோடு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓகி போனாங்க. அந்த அடிப்படையில் நாமளும் ஊர்லேருந்து வரும்போது எல்லாருமே என்ன செய்கிறோம், முதலாக வியாபாரத்துக்கு வரமுடியும் சரி, மீண்டும் எப்போ வந்தாலும் என்ன எழுதிட்டு வர்றோம்,
இன்னல்லதி பரவானிக்கல் குர்ஆன லராத்துக இலா மஆத் என்று அதை எழுதி கொண்டு தான் நம்ம வருகிறோம். அந்த துவா மனசோட வர்றதுனால அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவன் அந்த கொடுத்த வாக்கை தன்னுடைய ஹபீபுக்கு நிறைவேற்றுற மாதிரி நமக்கும் நிறைவேற்றி ஒவ்வொருமே இங்கிருந்து போகும் பொழுது அந்த சந்தோஷமாக இதன் நீவு முடிஞ்சு ஒரு இது மனைவி மக்களை குடும்பம் சொந்த பந்தம் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய அந்த சந்தோஷமான நிலையில் அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோரையும் ஊருக்கு அனுப்புகிறான். அதை தொடர்ந்து நம்ம அத்தனை பேரும் எவ்வளோ பேர் இருப்பீங்க, வியாபாரத்துக்கு வந்திருக்கிறீங்க, 1 வருஷம் ஆயிருக்கலாம், 1.5 வருஷம் ஆயிருக்கலாம், ஊருடைய தேட்டம் உங்களுக்கு இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நீங்கள் எழுதி வந்திருப்பீர்கள். இல்லை என்று சொன்னாலும் யாழ்லா நான் எழுதலை, ஆனால் இப்பவும் நான் சொல்கிறேன், இந்த உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நீ சந்தோஷமான நிலையில் உயர்ந்த நிலையிலே ஊருக்கு அனுப்பினாயோ அந்த மாதிரி நானும் என்னுடைய ஊருக்கு போய் தௌஃபீக் செய்வாயா என்று நீங்கள் அனைவரும் துஆ செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கபூலாக்குவானாக, அல்லாஹ் சிறப்பாக்குவானாக. ஒவ்வொரு முறையும் இது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய சஃபர்லையாவது ஊரில் வீடுகளில் இல்லை என்று சொன்னாலும் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மறக்காமல் அதை எழுதுங்க. இங்கிருந்து புறப்படவும் இல்லை, எனக்கு இது நமக்கு பிறப்பு தர ஊர் இல்லையா. நிறைய இதில் சொல்கிறோம்னா கேன்சலேஷனு, இந்த ரிசெப்ஷனுடைய நேரமாக இருக்குது, போயிட்டு திரும்பி வர முடியல, அதுக்குள்ளே சீட்டு கிழிஞ்சிருது, இந்த மாதிரி நிலையெல்லாம் ஏற்படுது. அப்போ அந்த ஆபத்தை விட்டு அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். அதனால் நீங்கள் இங்கிருந்து போகும் பொழுதும் இந்த வசனங்களை நீங்கள் எழுதி கொண்டு ஓதிக்கொண்டு செல்லுங்கள். இதில்